இந்த வீடியோ நான் அப்புறமா நான் பார்க்குறேன் ஸ்பேஸ் முடிஞ்ச பிறகு. ஓகே 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 ஓகே. எனக்கு டிஎம் பண்ணிடுங்க, நான் இன்னொரு தப்பா பார்ப்பேன். ஓகே ஓகே. டிஎம்ஏ காமிக்கல. காமிக்குது. ஓகே ஓகே. எங்க ஸ்பேஸ்ல மட்டும் என்ன பிரச்சனைன்னு தெரியல தாத்தா. பக் ஆயிட்டு ஸ்பீக்கர் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், அக்செப்ட் பண்ணுங்க. நான் எல்லா ஆர்மிக்கும் போறேங்க. உங்களுதுல மட்டும் தான் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. யாரோ சூனியம் வச்சுட்டாங்க. ஆமா தாத்தா, அப்படிதான் இருக்கு எங்க ஸ்பேஸ். ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வருத்தப்படுறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க உதயா. இல்ல இப்பதான் அந்த வீடியோ பார்த்தேன். அது பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுன்னா, ரயானும் அவனும் மத்த யாரு முத்துவும் வெளியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. அது பஸ்ஸர் அடிச்சோடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனா அது ரொம்ப தூரம்லாம் போல. ஒரு ரெண்டு ஸ்டெப் நடந்து நின்னுட்டாங்க. அந்த பொம்மை திரும்புறதுக்கு கூட வெயிட் பண்ணிருக்காங்க போல. அது மட்டும் இல்ல, அவங்க எண்டு பாயிண்ட்ல கூட கிடுகிடுன்னு பஸ்ஸருக்கு அப்புறம் கால் வச்ச மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ரெண்டு பேருமே. நான் நோட் பண்ணலையே. இதெல்லாம் சும்மா இந்த இதுவே வந்து ஒன்னும் பாயிண்ட்ஸ் கிடையாதுங்க. இந்த என்ன டாஸ்க் இது ஃபன் தானே அது. ப்ரமோஷனல் ப்ரமோஷன் டாஸ்க். இல்ல டாஸ்க். எனக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஜாக்காலையும் மஞ்சரியாலையும் இதை ஒத்துக்க முடியல கூட. அவங்க ரொம்ப வெளியா முடிச்சிட்டாங்கன்றத ஒத்துக்க முடியல. உங்களுக்கு 2 ஸ்டெப் தான் பின்னாடி இருந்தோம் இல்லைங்க, அப்படின்னு அந்த அதுதாங்க கேம். அடுத்தவங்க எப்போ ஸ்லிப் பண்ணுவாங்க அதுல வந்து பாயிண்ட் எடுக்குது, அதுதான் கேம். பட் அதுல வேர்ட்ஸ் கரெக்டா சூஸ் பண்ணி பேசணும். முத்து பாருங்க பண்ணாரு, அப்படி பார்த்தாரு, இது சரி வராதுன்னு நழுவிட்டாரு பாருங்க. தீபக் வந்து கோவப்பட்டது வந்து அவர் இவ்வளவு நாள் கண்ட்ரோல் பண்ணி வச்சதெல்லாம் வெளியில வருது அவருக்கு. அது அது இதுதான் அவரோட ஒரிஜினல், அந்த கண்ட்ரோல் ஃப்ரீக்கு அவரு. அதான் தெரியல, அதை பார்த்துட்டு தான் அதை பத்தி பேசணும். அதனால நானும் பார்க்கறேன். பார்த்துட்டு நான் கண்டிப்பா இதை பத்தி பேசுறேன், என்ன நடக்குது அப்படி. பேசுவோம் கண்டிப்பா கண்டிப்பா தாத்தா. இப்போ வந்து ஸ்பீக்கர்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோஸ்டோடைய சிரமங்களை புரிஞ்சுக்கிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம 1 by 1 போயிடலாம். அண்ட் தென் திரும்ப யாராவது ரெக்வஸ்ட் கொடுத்து காமிக்கலனாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட்ல நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட்டையும் கொஞ்சம் படிங்க அப்படின்னு. நிச்சயமா படிக்கிறேங்க. ஒரு 15-10 மினிட்ஸ்க்கு வந்து கமெண்ட்டையும் படிக்கிறோம், அதையும் எடுத்து பேசுவோம். எனக்கு புரியுது சம்டைம்ஸ் சில பேரால மேல வந்து பேச முடியாது, அதையும் நாங்க பார்த்து படிக்கிறோம். கண்டிப்பா உங்க கமெண்ட்டையும் ரெஸ்பெக்ட் பண்றோம். ஸோ கத்திஜா சொல்லுங்க, நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க, இப்போ ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. இப்போ வந்துட்டீங்க ஸ்பீக்கருக்கு, பேசுங்க கத்திஜா. ப்ரோ, எனக்கு விஷால் பண்றது பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது. இந்த சீமான் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் பார்த்தீங்க, வாட் ப்ரோ ராங் ப்ரோ அப்படி சொல்லி ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதான் ப்ரோ அதே மாதிரி தான் பண்றாரு. எனக்கு இப்போ இவர் திருந்தவே மாட்டாரா? இவருக்கு என்ன பிரச்சனை? மண்டையில பிரச்சனையா என்னன்னு தெரியல. ஏது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இல்ல இது விஜிஎஸ் ஆன் பண்ணுமா? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சீசன்ல அவர் பேர் என்ன, ஆரவ் தானே? சாரி, அர்ணவ்னு இங்க உள்ளது ஞாபகம் வந்துச்சு, சாரி. ஆரவ் இருக்கார்ல, ஆரவ வந்து ஒரு அந்த என்ன மருத்துவ முத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வச்சு டேக் பண்ணி அது ஒரு பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு அந்த டைம்ல, அந்த ஒரு வேர்டு. ஸோ எனக்கு என்னன்னா, இது இது என்ன மாதிரி போகுது? இந்த பொண்ணுங்க பேரும் சேர்ந்தாக்கிடும். ஆல்ரெடி அன்ஷிதா இங்க வெளியில நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு தான் உள்ள போயிருக்காங்க. எனக்கு என்ன டக்குன்னு ஒரு பொண்ணை ஒரு ட்ரபிள் எழுத்து விடுறாங்க, எனக்கு அது தெரியல. நல்லவேளை அந்த பொண்ணு எவிக்ட் ஆயிட்டாங்க. ஸோ அது இருக்கட்டும். இப்போ நான் வந்து சுரேஷ் தாத்தாட்ட தான் நான் கேட்கணும். தாத்தா, உங்களை பொறுத்த வரைக்கும் வின்னர் யாரு, ரன்னர் யாரு? வின்னர் கன்ஃபார்ம்டுமா. நான் ரொம்ப வாரமா சொல்லிட்டு இருக்கேன். யாருமே வேற இன்டெலிஜென்ட்டா வேற யாரும் விளையாடலையம்மா. விளையாடினவருக்கு எதிர்க்க வந்து ஸ்ட்ராங்கா நிக்கணும், அப்படி யாருமே இல்லையே. எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு குவைட்டா இருந்தாங்களேம்மா. விஷாலுக்கு தெரியும், தீபக்கு தெரியும், ரஞ்சித் சார் தெரியும், சத்யாவுக்கு தெரியும், அருணுக்கு தெரியும். அருணாவது ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் வந்தாரு. சௌந்தர்யாவுக்கு முதல் வாரத்துலேருந்தே வந்து முத்துக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. பட் யாரும் கன்சிஸ்டண்டா இல்லாததுனால நான் ரொம்ப வாரம் முன்னாடியே சொல்லிட்டேன், வேற வழியே கிடையாது. தாத்தா, ஜாக்க பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப ஜாக் பண்ணிட்டு இருக்கான், லைவ் பாக்கலாம். இதுல பார்த்தா ஜாக் வந்து இப்போ வந்து அந்த செகண்ட் பொசிஷனுக்கு தான் சண்டை நடக்குது. அது போகும், பயங்கரமா போகும். எனக்கு ஒரே ஒரு இதுதான் சார். இப்ப நிறைய விஷயங்கள் இப்ப பண்ணாங்கல்ல, இந்த ப்ரொபோசல், எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள கொண்டு இந்த ப்ரொபோசல்ஸ் கேக்குதுங்களா? சொல்லுங்க. இல்ல தாத்தா, இந்த ப்ரொபோசல்
இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ உள்ள கொண்டு வந்தது, இதெல்லாம் ஒண்ணு பண்ணாங்கல்ல ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக? ஒரு சின்ன ஒரு ஃபியர் வந்து எல்லாருக்குமே கிரியேட் ஆகுதுல்ல. என்ன ட்ரை பண்றாங்க? இல்ல வோட் பேங்க் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பண்றாங்களா? அது அப்படிங்கிறது எனக்கு 2 பேர் எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து நல்லபடியா நடந்ததுனால அது அது பேலன்ஸ் ஆயிடுச்சு. இதுவே வந்து ரிவர்ஸ் ஆயிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு உள்ள வந்தவங்க ரயன் ஸ்பெஷலி நெகட்டிவ் ஆக வாய்ப்பும் இருக்கு. ஸோ அந்த ரிஸ்க் அவங்க எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே கத்திஜா, நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் போயிடலாமா கத்திஜா? உங்க பாயிண்ட் சொல்லுங்க. இருங்க அது முன்னாடி நீங்க போங்க, நான் ஓகே திருப்பி ஹேண்ட் ரைஸ் ஓகே பண்ணிக்கிறேன். சுபா பேசிட்டு இருந்தாங்க, நம்ம ஸ்பேஸ் எண்ட் பண்ணிட்டோம். பேசுங்க சுபா. இல்ல நானு அந்த இதுதான் பத்தி பேசிட்டு இருந்தேன். அந்த கேம், அந்த நெட்ஃபிளிக்ஸோட ப்ரொமோஷன் கேம் இருந்துச்சு இல்லையா? அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா வந்து பேசினது வந்து ஜாக்லினுக்கு ஏன் பிடிக்கலன்னு தெரியல. அவங்களையும் நீங்க வாய் மூடுங்க, உட்காருங்க அந்த மாரிலாம் சொல்ட்டாங்க. மஞ்சரியும் இவங்களும் கொஞ்சம் இப்ப டாமினேட்டிங் அதிகமா இருக்கிற மாரி இருக்கு பிளேல. ஒரு 1 வீக்காவே. ஆ இது எப்படி எங்க போய் முடியும்னு தெரியல. இதுக்கு ஜாக் வந்து பிளஸ்ஸா, மைனஸா இல்ல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக் வந்து டிடிஎஃப் வந்து எப்படி இருந்தாலும் பயங்கர டஃப்பா தான் இருக்க போகுது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் அப்படிலாம் கிடையாது. எந்த நேரத்துல வேணாலும், ஏன்னா அது விஜய் டிவி எப்படி வேணா மாத்துவாங்க. போன தடவ மணிய கொண்டு வந்து ரன்னரா உட்கார வச்சப்ப, இந்த தடவ வின்னரா யார வேணாலும் உட்கார வைப்பாங்க. ஸோ அந்த ஒரு பயம் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும் இல்லையா? இந்த டிடிஎஃப் வின் பண்ணா, ஆ இது பயங்கர ஒரு மாரி டஃப் கேமா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். பிசிக்கல் எல்லாமே கலந்து தான் இருக்கும். மென்டல் ஹெல்த்தும் காமிக்கிற மாரி, பிசிக்கல் ஹெல்த் காமிக்கிற மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ என்ன பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ல வந்து முத்துக்குமரன், தீபக் இருந்தா ஐ அம் வெரி ஹேப்பி. ஏன்னா அந்த 2 பேருமே டிசர்வ்டு அதுக்காக. அது எந்த ஆர்டர்ல இருந்தாலும் ஓகே. ஜாக்லினும் அப்படிதான். அவங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 3 பேரு டாப் 3 இவங்கள எப்படி வேணா மாறி மாறி வந்தாலும் ஓகே தான். பட் என்ன பொறுத்தவரைக்கும் தீபக் கப் வாங்குனா ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவேன். முத்து வாங்குனாலும் ஹேப்பி தான். ஏன்னா அவரு டே 1ல இருந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு விளையாடுற மாரி இருக்கு. அதுவும் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கப்ப, ஃபுல் மாஸ்டர் பிளான் பார்த்தீங்கன்னா, முத்துவா தான் இருந்தாப்ல. ஸோ அதனால அவரு வாங்குனாலும், கப் வாங்குனாலும் ஹேப்பி தான். இந்த நெக்ஸ்ட் வீக் ரொம்ப குரூஷியலா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். நெறைய கன்டென்ட் குடுத்தா நல்லாருக்கும். எனக்கு இந்த இதுல இந்த 2 இவங்களும் வந்தாங்க இல்லைங்க. விஷ்ணு, அர்ச்சனா வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. இது எதுக்கு? இது ஒரு இது தேவையே இல்ல. போன தடவலாம் இந்த மாரிலாம் கிடையவே கிடையாது. ஒன்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் 2 ஃப்ரெண்டு தான் அனுப்பி விட்டாங்க. இந்த தடவ இது எதுக்கு இது விஜய் டிவி கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. அதுல ப்ரொபோசல் இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மாரி இதா தான் இருந்தது. இதெல்லாம் ஏன்பா இங்க பண்றீங்க? அப்படிங்கிற மாரி. அவ்வளோதான். அப்புறம் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா நான் சொல்றேன் வந்து. கண்டிப்பா கண்டிப்பா சுபா. விஜய் மேட்ரிமோனி சர்வீசஸ் அது. இல்ல நானு பாரத் மேட்ரிமோனி உங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பான்சரு. ஸோ அதுக்காக ஷூட்டிங் நடத்தின மாரி இருந்துச்சு. அதுதான் நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம். நீங்க விஜய் டிவி போயிட்டா போதும், திருமணத்துல இருந்து குழந்தை பிறந்ததுல இருந்து எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் நடத்தி விஜய் எல்லாமே டிவி ஃபுல் வேற பேக்கேஜா? லெவல் பண்றோம். ஃபுல் பேக்கேஜ், கம்ப்ளீட் பேக்கேஜ். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பிக் பாஸ்ல அதை பேக்கேஜா? பண்ணாம இருந்தாங்க. ஆமா, எல்லா ஷோலயும் விஜய் டிவி இதை புகுத்திடுவாங்க. ஆனா, சீரியல்ல இருந்து தெரியாத மாரி சர்ப்ரைஸ் பிக் ஆன பாஸோட. மாரிலாம் நடிச்சாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க உண்மையாலுமே. அது ஆப்ட்டா தெரிஞ்சிருச்சு. அது. இப்போ வந்து பிக் பாஸ்குள்ளேயே அந்த கான்செப்ட் உள்ள புகுத்திட்டாங்க. ரொம்ப ஆமா, விஜய் டிவிக்கு அந்த நம்ம நிறைய விஜய் டிவிக்கு அடைமொழி வைப்போம் பாத்தீங்களா? அதுல ஆமா. எப்பயுமே ப்ரூவ் பண்றாங்க, அது பிக் பாஸ்லயும் ப்ரூவ் பண்றாங்க. கரெக்ட்டு, கரெக்ட்டு. அந்த பேர வச்சு வேற நெறைய ஓட்டல் வேற ஓட்டிட்டாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சௌந்தர்யாவுக்கு நெகட்டிவ் ஆன மாரி தாங்க இருக்கு. அவங்களுக்கு இதனால பாசிட்டிவ் கிடைச்ச மாரி எனக்கு என்னவோ தோணல. நீங்க என்ன நெனைக்கிறீங்க அது? காமன் மேன்? லைவ் பார்த்தப்போ நான் கண்டிப்பா சௌந்தர்யாவுக்கு அது விஷ்ணு பண்ணது லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அது நெகட்டிவிட்டி அவ்வளோ வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து கிரியேட் ஆச்சு. லைவ் பார்த்தவங்க ஆமா, அவ்வளோ நானும் பார்த்தேன். அக்ரிவேட் ஆனாங்க. ஆமா. காரணம் என்னன்னா, ஆனா 1 ஹவர்ல அதை கட் பண்ணிட்டாங்க. கரெக்ட். ஏன்னா விஜய் டிவில காமிக்கல. அது கான்ட்ரவர்சியா வரும். ம். ஏன் அதை காமிக்கல? அதுக்கு காரணம் என்னன்னா, ஏன் காமிக்கலன்னா, அவங்க இதை பாசிட்டிவிட்டி ஆகிற அந்த ரீசனுக்காக மட்டும்தான் வந்து உள்ள அனுப்பிச்சாங்க. இஃப் ஆமா. இன் கேஸ் அவங்களுக்கு நெகட்டிவிட்டி, அவங்களுக்கு ஏன் நெகட்டிவிட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா, ஐ மீன் ம். இந்த மாதிரி கண்டென்ட் அவங்க கான்ட்ரவர்சியா பேசணும்னா உள்ள மேல பிக் பாஸ்ல இருந்தே கேட்டிருப்பாரு. ம்.
முரண்பாடு சொல்லுங்கன்னு எப்படி வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டாங்களோ அந்த மாதிரி நண்பர்கள்ட்டையும் கேட்டிருக்கலாம். நீங்க வந்து கேட்கல. முரண்பாடு சொல்லுங்க. ம். கேட்கல. ஏன் கேட்கலன்னா அவங்க இந்த டிராவல் இந்த ஃப்ரைடே எபிசோட ஃபுல்லா பாசிட்டிவா எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்க. காரணம் 6 பேர் தான் உள்ள விடுறாங்க, எல்லாருக்குமே அவங்க விடல. அப்ப அதுவே அந்த இடத்துல பயாஸ்டு, அன்ஃபேர் அது. ஆமா, அப்போ கரெக்ட். திரும்ப இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அது விஜய் டிவிக்கு ரொம்ப பெரிய பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா மத்த உள்ள கண்டஸ்டன்ஸே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க மஞ்சரியில இருந்து அப்புறம் ஜாக்லின்ல இருந்து இன்னும் ஒரு சில நபர்கள்லாம் எதிர்பார்த்தாங்க என்னோட விருப்பப்பட்ட நம்மளுக்கு யார் நபர்கள் வந்து வருவாங்கன்னு வருவாங்க. சொல்லிட்டு. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. அப்போ கண்டஸ்டன்ஸே அங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே இருக்க ஆடியன்ஸ் வந்து நமக்கு அந்த விஷயம் தெரியும் போதே நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே அதை வந்து இங்க நிறைய கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் அந்த அந்த நெகட்டிவிட்டி, அந்த நெகட்டிவ் பார்ட்ஸ் விச் மீன்ஸ் அந்த இவரு அருண் இல்ல சாரி, இவர் பேசினது, அவர் பேர் என்ன, அவர் பேர் மகேஷ் மகேஷ் இல்லைங்க, விஷ்ணு பேசின அந்த கண்டென்ட் வந்து அவங்க ஒளிபரப்பே செய்யல, கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு ஃபுல் பாசிட்டிவிட்டி மட்டும் தான், அந்த லவ் கண்டென்ட் பாசிட்டிவா பேசினது ஃபுல் பாசிட்டிவிட்டி மட்டும் தான் 1 ஹவர்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா விஜய் டிவிக்கு அந்த இடத்துல பெரிய பேக் ஃபயர் ஆகும், இது வந்து ஒன் சைடா போகுன்றதுனால அந்த கண்டென்ட்டே கட் பண்ணி விட்டாங்க. ஆனா லைவ் பார்த்தா நமக்கு தான் தெரியும் இது எவ்வளவு பெரிய அன்ஃபேர் அப்படின்னு. அங்க போய் எல்லாம் பாய்ஸ் மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த லிவிங் ஏரியால அந்த டைனிங் ஹால்ட்ட உட்கார வச்சு அந்த பிரசங்கமே தேவையில்லை. அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க விளையாட போறாங்க. நீங்க என்ன கைட்லைன் கொடுக்க போறீங்க சொல்லுங்க பாப்போம். அது வந்து எனக்கு அந்த இடத்துல உண்மையாலுமே ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, எப்படி ஒவ்வொருத்தங்களோட ஃபேஸ் பாத்தீங்களா எவ்வளவு ஆக்வர்டா இருந்துச்சு. இவன் என்னடா எனக்கு வந்து இது பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் அட்வைஸ் பண்றது அப்படின்னு, ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளா அந்த மாதிரி தான் எல்லாரும் உட்கார்ந்து இந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரோட ஃபேஸும் ஒரு மாதிரி எரிச்சலா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேற ஏதாவது இவரு ஜாலியா பேச ஏதாவது கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு போனோம்னா, அவர் எது இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் அப்படின்லாம் சொன்னோடனே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க எல்லாருமே. அந்த இடத்துல தவிர்த்திருந்திருக்கலாம். அது வந்து அப்ப விஷ்ணுக்கும் அது வந்து 1 ஹவர்ல டெலிகாஸ்ட் ஆகுறதுனால அதை வயசா அவங்க ஸ்கோர் பண்ணிக்கிட்டாங்க. அதனால சௌந்தர்யாவுக்கு ஒரு அவர்ஷன் இருந்துச்சு பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்க, கேமே விளையாடல சும்மாதான் இருக்கிறாங்கன்னு. அந்த அவர்ஷனை குறைக்கிறதுக்கான முயற்சி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அது குறைச்சிருக்காங்களான்னு கேட்டா வெளிப்படையா சொல்ல போனா குறைச்சிருக்காங்க. ஏன்னா உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க எத்தனை பேர் வந்து விஷ்ணு சௌந்தர்யாவுக்கு நம்மளே மனதளவுல வந்து பாராட்டி வாழ்த்து தெரிவிச்சோம். நம்மளே அனலைஸ் பண்ணிக்கிட்டாவே அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அது எப்படி நமக்குள்ள நம்ம எப்படி ரிசீவ் ஆயிருக்கும், நமக்குள்ள அது நம்ம பிரைன்ல அது எப்படி உட்கார்ந்து இருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணாவே புரிஞ்சுக்கலாம். சோ அதை விஜய் டிவி வந்து சக்சீடா பண்ணிருக்காங்க. அதை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சௌந்தர்யாவோட இன்னொரு வீடியோ கூட ஒண்ணு வந்து போட்டிருந்தாங்க. போன தடவை வந்து இவரு விஷ்ணுவும் அந்த பூர்ணிமாவும் பண்ணாங்க இல்லையா கண்டென்ட்டுக்காக. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னு அவங்க சொன்ன வீடியோஸ்லாம் நிறைய வந்தது. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய சர்க்குலேட் ஆச்சு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க மேல இருந்து கொஞ்சம் அந்த இது குறைஞ்ச மாதிரி தான் இருந்திருக்கு. இதை நீங்க நடத்தாமே இருந்திருக்கலாம். அஸ் அ ஃப்ரெண்டா அவர் வந்து பார்த்துட்டு போயிருந்தா கூட அவங்களுக்கு பாசிட்டிவா தான் இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலியில வந்தவங்க எல்லாம் சூப்பரா சொன்னாங்க. அவங்க அப்பாவும் சரி, அவங்க தம்பி, அவங்க அம்மாலாம் ரொம்ப நல்லா அவங்க அதாவது தன்னோட பொண்ணு மேல குறை சொன்னதே அவங்களுக்கு பயங்கர பாசிட்டிவா இருந்துச்சு. எந்த ஃபேமிலியில அப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க அப்பா பேசுனதெல்லாம். எனக்கு நானே கொஞ்சம் அட்ராக்ட் ஆயிட்டேன். சரி பரவால்ல, சூப்பர்ரா இந்த பொண்ணும் பரவால்ல அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. பட் இது வச்சது வந்து எனக்கே எதுக்கு இது தேவையில்லாத கன்டென்ட். எப்படியும் அவங்க வெளியில அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர்ஸ்ன்னு நெறைய உள்ள வரதுக்கு முன்னாடி வெளியில இருக்கப்பவே நெறைய பேச்சுக்கள் இருக்கு. அப்புறம் இது வந்து எப்படி இது காமிக்கணும் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. இது என்ன வே அவங்க அம்மாவே சொல்லுவாங்க, "நீ வீட்லலாம் இப்படிலாம் ரியாக்ஷன்ஸ்லாம் ஃபேஸ்ல காமிக்க மாட்டியே, எங்க இதெல்லாம் கத்துக்கிட்ட?" அந்த மாரி தான் கேட்பாங்க. அப்ப நம்மளுக்கு கத்தி சொல்லணும் போல இருந்துச்சு. யார் சொல்லிக் குடுத்தாங்கன்னு. ஆனா சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பீக்கர்ட்ட போயிடலாம். ஹரி வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கும். ரிவ்யூ பண்ணீங்களா நீங்க இன்னைக்கு? இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ணல, சுபா பண்ணாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை ஆக்சுவலா, 4 நாள் இப்பதான் கொஞ்சம் சரியா இருக்கு. ஆமா, கேள்விப்பட்டேன். எப்படி இருக்கு உங்களோட உடல்நிலை இப்போ? பரவாயில்ல. கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கேன் நான். இன்னும் இருமல் இருக்கு இன்னும். கண்டிப்பா சரியாயிடும், எப்படி கவலைப்படாதீங்க. இருந்தது சண்டே எபிசோட்? எப்படி இருந்தது? தேங்க்யூ. எப்படி இருந்தது சண்டே எபிசோட்? சண்டே எபிசோட் வந்து பார்த்துட்டு வந்தாங்க. ஆஸ் யூஷுவல் கண்டென்ட் எதுவும் பெருசாலாம் இல்லைங்க. இன்னைக்கு எப்படி போச்சோ அதே மாதிரி தான். ஜஸ்ட் இந்த டிக்கெட் ஃபினாலேக்கான ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகே. ரெண்டாவது யாருக்கு வந்து ஓட்டு வந்து போடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க மக்கள்கிட்ட வந்து அங்க ஒரு கண்டஸ்டன்ஸ்குள்ள அந்த மாதிரி ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு டாஸ்க் பண்ணிருக்காங்க. மற்றபடி ரொம்ப பெருசாலாம் சண்டே எபிசோட்ல ஒண்ணுமே நடக்கல. அன்சுதா வெளியே போகும்போது ரொம்ப பாசிட்டிவா வெளியே அனுப்பிச்சாங்களாம்.
ஓகே. வீடியோ அவங்களுடைய அந்த ஒளிபரப்பு செஞ்ச வீடியோஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருந்துதான். விஷால்லாம் வச்சிருக்கும் போது எதுக்கு ஜெஃப்ரிய அனுப்பிச்சுதான் வச்சிருக்கு? விஷால் அனுப்பிச்சிருக்கலாம், ஒண்ணுமே பண்ணல விஷால். ஏன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது விஜய் டிவில 10 வருஷம் வேலை பார்த்தனா வச்சிருப்பாங்க. அது இன்னைக்கு நான் இப்ப கேட்டுட்டு இருந்தேன் ஸ்பேஸ்ல ஜாக்லினுக்கு வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் என்னைக்கு வந்து ஒரு பிளேயர் வந்து அவங்க செய்யற மிஸ்டேக்கையோ இல்ல அவங்க செய்யற கேமையோ ஆப்போசிட்ல இருக்கிற பிளேயருக்கு எக்ஸ்போஸ் பண்றாங்களோ அன்னைக்கே வந்து அந்த பிளேயர் வந்து ஷீ ஆர் ஹீ இஸ் லூசிங் தி கேம். நீங்க என்ன ஆடுறீங்கன்னு ஆப்போசிட் பிளேயர்கிட்ட வந்து நீங்க சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க கையாளவே கூடாது. அது ரொம்ப தப்பு. மோரோவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3-4 நாளா வந்து மஞ்சரியும் சரி ஜாக்லினும் சரி ரொம்ப ஒரு பர்சன்டேஜ் ஒரு ஒரு 10-15% கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல, திமிருன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ், நம்மளை யார் இன்வால்வ் எடுக்க போறா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு லெத்தாஜிக்னஸ் வந்து இருக்கிறது வந்து கேமுக்கு சரி கிடையாது. நம்ம எவ்வளவோ பேசியிருக்கோம் ஜெஃப்ரி வந்து நல்லா டாஸ்க் விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு மஞ்சரிக்குலாம் கூட ஓட் பேங்க்ல ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அவங்க அந்த பையனே இன்னைக்கு வெளில அனுப்பிச்சிட்டு இருக்காங்க போது நீங்க வந்து ஒரு கேமை வந்து எவ்வளோ சீரியஸா அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு ரீசன் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஸோ அது வந்து எங்கேயோ நீங்க இங்கதான் மிஸ் ஆறீங்க. நிறைய குடம் என்னைக்கும் தழும்பாது. முத்துக்குமரன் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜிலையும் சரி, அவர் எங்க அடிச்சா எங்க எங்க அவர் பேசுறது வந்து வெளியே தெரியணுன்றத வந்து அவர் ரொம்ப வந்து மைண்ட்ஃபுல்லா பேசியிருப்பாரு. இன்னைக்கு எபிசோட்லயே வந்து சாட்டர்டே எபிசோட்லயே நிறைய வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா நிறைய கட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு முதல்ல ஐ திங்க் இதெல்லாம் பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஜாக்லின் வந்து பணப்பெட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. பணப்பெட்டி எடுத்துட்டு அவங்க வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அதனால ஜாக்லின் நினைச்சு யாரும் இது பண்ண வேண்டாம். ஷீ நோஸ் எவ்ரிபடி கெட்ஸ் இன்புட், ஷீ இஸ் ஆல்சோ கெட்டிங் இன்புட் பை கண்டஸ்டன்ட், ட்ரெஸ் கொடுக்குறவங்க, அப்புறம் வந்து வர கண்டஸ்டன்ஸ் எல்லார் மூலியமாகவும் இன்புட் உள்ள போகப்பட தான் செய்யும். அது ஒரு ஒரு விதத்துல போகும். ஜாக்லினுக்கும் அந்த இன்புட் போயிருக்கு. அதனாலதான் வந்து வேற வகையில கேம் ஆடுறாங்க அவங்க. முத்துக்குமரனை வந்து எப்படியாவது பேசி ஏதாவது, பிகாஸ் இப்போ நானும் சேவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா இப்போ நான் என்ன சொன்னாலும் சே நம்புவார், சே என்ன சொன்னாலும் நான் நம்புவேன்ல. அது மாதிரி அவங்க கேமை வந்து ஆடணும்னு பாக்குறாரு. அது வந்து முத்துக்குமரன்ட்ட வேலைக்கு ஆகாது. இதுதான் சொல்லணும் நினைச்சிச்சு. தேங்க்யூ ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி ஹரி. ஆக்சுவலா நானும் அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜாக்லினுடைய அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ், அப்புறம் மஞ்சுருடைய அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு அவர்ஷனை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அது நான் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டா சொல்ல போனோம்னா, இங்க ஒரு 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 பிரபலமான ஐடி, ஓகேங்களா, அவர் வந்து ஸ்பேஸ்லாம் பேச மாட்டாரு, பட் அவரோட ட்வீட் எப்பவுமே வந்து ரசிக்கும்படியா இருக்கும். அவர் வந்து ஒரு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மஞ்சரி பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. அவர் ரொம்ப அழகா மஞ்சரியை பத்தி ரொம்ப ரொம்ப அந்த தைரியம், அவங்களுடைய மஞ்சரியோடைய அந்த ரௌத்திரத்தையும் மஞ்சரியுடைய அந்த போர்க்குணத்தையும் அவ்வளவு அழகா எழுதியிருந்தாரு. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அந்த வார்த்தைகள் எழுதியிருந்தாரு. ஆனா அவர் தமிழ்ல தான் எழுதுவாரு, அவ்வளவு அழகா இருந்தது. ஆனா அதே ஐடி இன்னைக்கு மஞ்சரியை பத்தி என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய அந்த ஓவர் கான்பிடன்ஸ் வந்து ரொம்ப அப்பட்டமா வெளியே தெரியுது, நீங்க உங்களுடைய பாதை வந்து மாறி போயிட்டு இருக்கு. ஸோ ஜாக்லினும் நீங்களும் ஒரு விதமான அவர்ஷனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அடுத்த வாரமே நீங்க வெளியே போனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எழுதிட்டாரு அவரு. ஆக்சுவலா அவர் வந்து முத்துக்குமரனோட சப்போர்ட்டர் தான். ஆனா அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப அழகா இருக்கும், தமிழ்ல எழுதுறது நான் ரொம்ப ரசிப்பேன். அவர் வந்து அவ்வளவு பிரைஸ் பண்ணி எழுதினார் மஞ்சரி. அப்ப நான் யோசிச்சேன், இவர் என்ன முத்துவோட சப்போர்ட்டா இல்ல மஞ்சரியோட சப்போர்ட்டா, இவ்வளவு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. ஆனா அவருடைய மாற்றமே வந்து இவ்வளவு பெருசு தெரியுதுன்னா, நான் ஜஸ்ட் இன்னைக்குதான் பார்த்தேன் அவர் எழுதின அந்த ட்வீட்ல. நான் வந்து இதை நேத்துல இருந்தே ஸ்பேஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேத்துல இருந்து இல்ல, குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாளாவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு அவர்ஷன் தெரியுது அவங்க மேல, அவங்க பண்றது சரியில்லை, அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் ரொம்ப பேர் ரொம்ப பெரிய பிரில்லியன்ஸுங்க எல்லாருமே, ரொம்ப அழகா நுட்பமா கவனிச்சு நோட் பண்ணி அதை சொல்லிடுவாங்க. அது எல்லாருமே அவ்வளவு அழகா கவனிச்சு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேருமே பண்றது அந்த ஒரு அவர்ஷனுடைய இடத்துக்கு நகர்த்துது ரொம்ப ஒரு மாதிரி
அது நல்லா இல்ல அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அது கிளியரா அப்பட்டமா தெரிஞ்சது. ஸோ மஞ்சரி அண்ட் தென் ஜாக்லின் இது அப்படியே டிடிஎஃப்ல அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா, ஹரி சொன்ன மாதிரி மஞ்சுரியோட ஓட் பேங்க்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதுதான் 100% உண்மை. அப்புறம் ஜாக்லினுக்கு வந்து ஒரு விஷயம் பண்றாங்கல்ல, அவங்க ரன்னர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிரவுண்ட் ரியாலிட்டி உண்மையா சொல்ல போனா சௌந்தர்யாவுக்கு தாங்க ஓட் பேங்க் வந்து நம்ம ஓட் பேங்க் வைஸ் வந்து பேசுவோம். ஜாக்லின் ஓட் பேங்க்லாம் சௌந்தர்யாவுக்கு மேலலாம் இல்லை. அப்படியான ஒரு கட்டமைப்பு ஒரு பிரம்மையை தான் காமிக்கிறாங்களே தவிர்த்து, ஆனா உண்மை என்னன்னா ஜாக்லினோட சௌந்தர்யாவுக்கு தான் அதிகமான ஓட் பேங்க் இருக்கு. அதுதான் வந்து 100% உண்மை. அது ஏத்துக்காட்டாலும் நம்ம மனசே அதை ஏத்துக்காட்டாலும் அதுதான் உண்மையும் கூட. நீங்க இப்போ நெக்ஸ்ட் வீக்ல ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சிடும். இந்த வீடியோ நாமினேட் ஆக போகுது. அதுல வந்து அதுதான் டிசைடிங். அந்த யார் அங்க அந்த ஆர்டர் வராங்களோ அவங்க தான் வந்து ஃபினாலேயும் வந்து இருப்பாங்க. டிடிஎஃப்னால மட்டும் அந்த ஓட் பேங்க் மாத்திர முடியுமானா அந்த ஒரு வாரத்துல எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. ஏன் முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல 100% 1 2 3 4 5 யார் இருக்காங்களோ அன்அபிஷியல்ல 100% அவங்க தான். சின்ன மாற்றங்கள் வேணா ஸ்லைட்டா அன்அபிஷியல் வேணா செகண்ட் தேர்ட் ஃபோர்த் சின்ன மாற்றங்கள் நடக்கலாமே தவிர்த்து மற்றபடி பெரிய மாற்றங்கள் எதுவுமே நடக்காது. ஸோ ஸ்பீக்கர்ஸ்ட போயிடலாம். உதயா சுபா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்ரீகாந்த் பேசட்டும். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஓகே போயிட்டு ஓகே. திரும்ப வந்துடலாம். ஹலோ கேக்குதா? பேசுங்க ஃப்ரீ. இல்ல ஜாக்லின் வந்து ஏதோ இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பண்றாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் பண்ணி தெரியல. ஏதோ ஒரு பயத்துல நம்ம தோத்துட்டோமே அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல. தான் டைட்டில் அடிக்க போறாங்க. அந்த ஒரு பயத்துல வந்து ஏதாவது பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்க. அதுதான் இல்ல அவங்க ஆக்சுவலா நான் எப்படி பாக்குறேன்னா, அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாத்தையும் கடந்து அவங்களே சொல்லிட்டாங்க, நான் வந்து உங்க கூட கேம் விளையாட தான் செய்வேன் கடைசி நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. விளையாடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது வந்து நுட்பமா அவங்க மேல அவர்ஷன் ஏற்படாத மாதிரி அவங்க விளையாடினா நல்லா இருக்கும். அது அப்பட்டமா தெரியுது. அது ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்கு. பார்க்கவே சுத்தமா அது வெறுப்பா இருக்கு. அதுதான் பாப்போம் அது எப்படி அவங்க கேரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற பாயிண்ட் இருக்குங்களா? ஸ்பீக்கர் போயிடலாமா? ஸ்பீக்கர் போங்க, அப்புறம் பேசு. இல்ல நீங்க பாயிண்ட் இருந்தா பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க. இல்ல அப்புறமா பேசுங்க. ஓகே ஓகே. உதயா சொல்லுங்க உதயா. இல்ல எனக்கும் இதே தான் இருந்துச்சு. இப்ப இந்த ப்ரொமோஷனல் டாஸ்க் பார்த்தோனுமே அவங்க என்னன்னா ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் மாதிரி இருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று வார்த்தையை விட்டுட்டா அதை அப்படியே பிடிச்சிக்கணும். அது அப்படியே அது தப்புன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா நம்ம மேல வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காங்க போல. அது முத்துக்கிட்ட சரி வராது. ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டா நான் தப்புன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இல்லாட்டி கண்டுக்கவே மாட்டான். அவன் அவன் ஒரு பேச்சு ஏன்னா ஒரு டிபேட்டருக்கு தெரியும், நான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்தாலும் நெகட்டிவ் பாயிண்ட்டை வச்சு நான் அதில் டிபேட் பண்ணி ஜெயிக்கணும்னா கண்டிப்பா டிபேட்டர் நினைச்சா ஜெயிக்க முடியும். ஸோ பார்க்குற எங்களுக்கு தான் ஆக்வர்டா இருக்கும் மொழிய டிபேட் பண்ற 2 பேர்லையும் தெரியும் யார் நல்ல டிபேட்டரோ அவன் தான் ஜெயிப்பான். ஸோ கண்டிப்பா ஒரு வார்த்தை கேம் ஆடி ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை ஜாக்லினுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனா அதைத்தான் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று வார்த்தையை விட்டுட்டா நீ எப்படி இதை சொல்லலாம், நான் 2 ஸ்டெப் தானே பின்னாடி இருந்தேன், நீ எப்படி ரொம்ப பின்னாடி இருந்தேன்னு சொல்லலாம். அப்படி அந்த திருப்பி ஒரு முன்னுக்கு பின்னுக்கு முரணா ஒரு கருத்தை வச்சு எங்கேயாச்சும் மாட்டிடுவானான்னு பார்த்தே பேசுற மாதிரி இருக்கு. இந்த டிடிஎஃப்லையும் இன்னும் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஹெல்த்தியா இருந்தா சரி. அண்ட் மஞ்சரி வேற திடீர்னு வந்து ஆஜராகிறாங்க ஜாக்லினுக்காக. அது ஏன்னும் புரியல. அது நல்லாவும் இல்லை. அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரொம்ப பெருசா வெடிக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம என்ன குறிப்பிட்டமோ சௌந்தர்யாவுக்கு ஜாக்லின் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம விமர்சனங்களை வச்சோமோ அதுதான் மஞ்சரி பண்ணாங்க. அவங்க மேல விமர்சனம் வச்சாங்க. ஆனா அதே தான் மஞ்சரி பண்றாங்கன்றது அந்த தவறு மஞ்சரிக்கு வந்து புரிய மாட்டேங்குது. பிரச்சனை இப்ப அங்கதான். ஓகே நெக்ஸ்ட் சுபா பேசுங்க. சுபா எனக்கு என்னன்னா ஃபேமிலில இருந்து ஏதாவது ஹிண்ட் கொடுத்துருப்பாங்களா இவங்களுக்கு மஞ்சரிக்கு? ஏன்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கு இந்த 3-4 டேஸாவே. அந்த மாதிரி ஏதாவது சான்சஸ் இருக்கா? அது அவங்க ஃபேமிலி தான் சொல்லிட்டாங்க, உனக்கு வந்து நீ இருக்கிற மாதிரியே இருக்க, வெளியில நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு மஞ்சரி வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இது பண்றாங்க. அந்த எனக்கு என்னமோ அவங்க வந்து ஏதாவது உனக்கு சான்சஸ் இருக்கும் டாப் 5ல அந்த மாதிரி வந்துருவா, இல்ல மணி பாக்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ, அதனால அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பிசிக்கல் டாஸ்க்னு வந்தா நம்ம பண்ணிடலாம் டிடிஎஃப்ல. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு ஓவர் கான்ஃபிடென்ட் இந்த 2-3 வீக்ஸா கிடையாது. இப்ப இந்த வீக் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு தான் கேட்டேன்.
அதான் சுபா நான் சொல்றேன் பாருங்க. எங்க இருந்து நான் மஞ்சரியோட கேம் பிளேவை நான் சொல்றேன். அவங்க என்ன மாதிரி பேட்டர்ன் விளையாடுறாங்கன்றத சொல்றேன். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் மஞ்சரியோட ஏன் அந்த அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கு அப்படின்றது. அவங்க போன வாரம் வீக்கெண்ட்ல இருந்தே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீக்கெண்ட்ல ஒரு பெரிய கிளாப்ஸ் வந்து அவங்களுக்கு மஞ்சரிக்கு வந்தது. மஞ்சரி ஏஞ்சி அவங்க எழுந்து நின்ன உடனே அவ்வளோ பெரிய கிளாப்ஸ் வந்த உடனே மஞ்சரிக்கு வந்து அந்த இடத்துல வந்து பூஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க பண்றது எல்லாமே சரி அப்படின்றது. அப்போ அவங்க என்ன மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, தீபக் ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருப்பாரு அழகா. அவங்க பையனை பத்தி சொல்லியிருப்பாரு. ஒரு நூல் இழை தான் டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம வந்து நிறைய பேசுறதுக்கும் அதுக்கப்புறமும் திரும்ப இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்லுவாரு. அது வந்து தவறா ஒரு விஷயம் பண்றதுக்கும் அது ரொம்ப ரொம்ப மைனூட்டான டிஃபரன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டுக்கும் அந்த இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பாரு. கான்ஃபிடென்ட்டா டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு. எஸ். ஒரே ஒரு நூல் எக்ஸாக்ட்லி இலை தான். நூல் இழை தான் டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி தான் மஞ்சரியோடைய பிளேவை நான் பாக்குறேன். அவங்க கான்ஃபிடன்ஸ்க்கும் பிளஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து இப்போ அவங்க எங்க நகர்ந்துட்டாங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ்க்கு நகர்ந்துட்டாங்க. கைத்தட்டலையும் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த போதை வந்து ரொம்ப தலைக்கு இருந்துச்சு. நம்ம பண்றது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம மஞ்சரியோட கேம் பிளே ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க கிளியரா நீங்க நோட்டீஸ் பண்ணிடலாம். அந்த கவுச்ல உட்காந்து 3 பேர் பேசியிருப்பாங்க. மஞ்சரி பிளஸ் வந்து ஜாக்லின், முத்து. அந்த இடத்துல முத்துவோடைய பாயிண்ட் வந்து தகர்க்கணுன்றதுக்காக முத்து நீ சுகர் கோட் பண்ணி பேசுறேன்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க ஜாக்லின். அப்ப முத்து தெளிவா சொல்லியிருப்பாரு, இந்த வீட்டுக்குள்ள ஒரு நபர் இருக்காங்கன்னா அவங்க நல்லதும் பண்ணியிருப்பாங்க, கெட்டதும் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் நல்லதும் பண்ணியிருப்பாங்க, குறைகளும் வந்து அவங்க மேல இருக்கும். அப்போ நான் நல்லது சொல்லி திரும்ப குறைகள் சொல்றதா என்னோட ஸ்டைல். நான் அப்படிதான் நான் பண்ணுவேன். எந்த இடத்துலயும் என்ன யாரும் பிக் பாஸையும் அது தவறுன்னு சொன்னது கிடையாது. பிளஸ் வந்து விஜய் சேதுபதி சாரும் தவறுன்னு சொன்னது கிடையாது. அது மக்களால் வரவேற்கப்பட்டிருக்கு, ரசிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அது தவறே கிடையாது. ஆனா இவங்க வந்து முழுக்க முழுக்க அது வந்து சுகர் கட், நீங்க வந்து சுகர் கட் பண்றீங்க, சுகர் கட் பண்றீங்கன்ற மாதிரி வந்து முயற்சி பண்ணி அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஜாக்லினுடைய கேமையும் சரி, ஏன் மஞ்சளுடைய கேம் பிளேவும் நமக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆனது. ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க எடுத்து பாருங்க, ஜாக்லினும் சரி மஞ்சரியும் சரி யாரை பத்தியுமே பாசிட்டிவா ஒரு விஷயத்த எடுத்துட்டு வரும்போது பாசிட்டிவா சொல்லி நெகட்டிவா வந்து சொல்லவே மாட்டாங்க. டைரக்டா இது வரைக்கும் நெகட்டிவிட்டி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. நெகட்டிவிட்டி நான் சொல்றது அவங்க குறைகள் மட்டும் தான் மூஞ்சி மேல அடிச்சிருப்பாங்களே தவிர்த்து அவங்களுடைய நிறைகளை பத்தி ஒரு இடத்துலயும் பேசிருக்கவே மாட்டாங்க. அந்த லிவிங் ரூம்ல நிறைகள் பத்தி சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு பிடித்த நபர்கள் வரும்போது மட்டும்தான் அவங்க நிறைவுகள் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது சௌந்தர்யாவுடைய நிறைகளையும் ரேனோட நிறைகளுமே சொல்லுவாங்களே தவிர்த்து மற்றபடி மீதி எல்லாரையுமே அவங்களுடைய குறைகள் மட்டும்தான் சொல்லுவாங்க. அதுவே நம்ம மைண்டுக்குள்ள இன்டெரக்டா நமக்குள்ள அஃபெக்ட் ஆயிருக்கும். என்னடா இவங்க உள்ள நெகட்டிவிட்டியா இருக்குன்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சது. அது மஞ்சரி கிட்ட தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது ஓவர் கான்பிடென்ட் ஆன பிறகு அது ரொம்ப அதிகப்படியாயிடுச்சு. அவங்க முழுக்க முழுக்க அந்த குறைகளை ஸ்ட்ராங்கா சொல்லணுன்ற இடத்துக்கு நகர்ந்து மத்தவங்க மேல நிறைய குறைகளை இப்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அவங்க மேல அவங்க பாசிட்டிவா தெரிஞ்ச மஞ்சரி இப்போ நெகட்டிவா தெரியறதுக்கான காரணம் என்னன்னா, ஆப்போனன்ட் மேல எந்த விதமான நெகட்டிவிட்டியும் இல்ல, ஃபுல்லா பாசிட்டிவா இருக்காரு. ஆனா நீங்க ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி நீங்க ஆர்டிபிஷியலா முயற்சி பண்றாங்க குறைகள் சொல்றதுக்கு. அப்போ மஞ்சரி அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. மஞ்சருடைய கேம் பிளே வந்து ஒரு அவசனை ஏற்படுத்துது. ஜாக்லினுக்கும் அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதை கண்டினியூஸா அவங்க டிடிஎஃப்ல பண்ணாங்கன்னா வாங்கின நற்பெயரோட இப்போ ஒரு அவசனோட அவங்க எக்ஸிட் ஆவாங்க. அது அவங்க பண்ணாம தவிர்த்துக்கிட்டா அட்லீஸ்ட் அவங்க வாங்கின நல்ல பேரோட அவங்க வெளியே போவாங்க. இதுதான் அவங்களோட கேம் பேட்டர்ன். நான் சொல்றேன், இந்த கேம் பேட்டர்ன் அவங்க அனலைஸ் பண்ணது. ஓகே ஓகே ஓகே, ஓகே ஓகே. நம்ம ஸ்பீக்கர்ட்ட போயிடலாம். அனிதா நீங்க வரதுக்கு முன்னாடி கெமிலியா ரொம்ப நேரமா இருக்காங்க, அவங்க பேசட்டும். அதுக்கு அடுத்து அனிதா. கெமிலியா பேசுங்க. ஹலோ, தேங்க்யூ. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும். இந்த ஜாக்லின் மஞ்சரி பத்தி. அவங்களோட டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அக்லியா இருக்கு. எப்படின்னா, அவங்க வந்து முத்துக்குமரனை வந்து போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் இவ்வளவு நாள் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுனாங்க. அப்போ வந்து திடீர்னு அவங்க அட்டாக் பண்ணும்போது நல்லாவே இல்ல. இப்ப முத்துக்குமரன் கூட பாய்ஸ் கூட இருந்துட்டு அப்புறம் திருப்பி அவங்க கூட அந்த கோட்டை எடுத்த உடனே அவங்க கூட விளையாடணும்னு போது கொஞ்சம் கேப் கொடுப்பாரு. அந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகா இருக்கும். கிரேஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இவங்க வந்து நேத்து நல்லா பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு திடீர்னு இன்னைக்கு அடிச்சு அவங்க விளையாடுனது நல்லாவே இல்ல. 2வது வந்து அது முத்துக்குமரனோட கொஞ்சம் லைட்டா அது ஒரு எதிர்பார்த்திருந்திருப்பாரு. பட் அவர் சமாளிச்சுட்டாரு அத. இனிமேட்ல ரொம்ப அலர்ட்டா இருப்பாருன்னு நெனைக்கிறேன். அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. முத்துக்குமரன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாரு. இவங்க போட்டி போடணும்ன்றது 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. ஏன்னா ஒரு ஆளால பண்ண முடியாது அவங்களுக்கு தெரியுது. அதுவும் நல்லா இல்ல. 2 பேரும் சேர்ந்து ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி பேசுறதும் நல்லா இல்ல. அதுவும் ரொம்ப அராஜகமா பேசுன மாரி இருந்தது இன்னைக்கு. ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப முன்னாடி போயிருப்பாங்க 2 பேரும். ரேயானும், முத்துக்குமரனும் அந்த கேம்ல ஸ்வீட் கேம்ல. ஆ கொ அது வந்து அவரு கொஞ்சம் பெருமையா சொன்னார் போல இருக்கு ரேயான் கிட்ட இருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. இது வந்து ஜாக்லினால தாங்கிக்க முடியல. அதனால அவங்க இந்த ஆர்குமென்ட்க்கு வராங்க.
நான் பக்கத்துல தான் இருந்தேன்ற மாரி ஒரு ஈகோ கிளாஷ் இது. ஆக்சுவலி ரொம்ப முன்னாடி போயிட்டு எப்போ போயிட்டு இருப்பாங்க. அவங்க இப்போ ரொம்ப லேட்டா வருவாங்க. இது ஒரு சின்ன விஷயம். இத வந்து ஒரு அத எப்படி அவருங்க கன்ஸ்ட்ரக்ட் இது பண்ண நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, நீங்க 2 பேரும் வந்து ஃப்ராட் பண்ணீங்கன்ற மாரி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு அக்ரஸிவான வார்த்தையெல்லாம் போட்டு அட்டாக் பண்றாங்க ஜாக்லின் வந்து. இது வீட்ல வந்து அ நம்ப ஆஸ் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் நம்ம எப்பயுமே கொஞ்சம் நெகட்டிவான கமெண்ட் எப்பயுமே நம்ம பண்ண மாட்டோம். எப்பயுமே முத்துக்குமரன் மேல பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் உள்ள ஆளுங்க தான். ஆனா, இனிமேட்ல இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா நோட் பண்ணி நம்மளுடைய இத வந்து கு அந்த கிரிட்டிக்ஸ போட வேண்டியிருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்கள பத்தி கிரிட்டிக்ஸ் ரிவீல் பண்ண வேண்டியிருக்கும்னு நெனைக்கிறேன். சொல்லணும்னு நெனைச்சேன் வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமா சொன்னீங்க இல்லையா? நான் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா, நான் எந்த இடத்துலயும் சரி, மத்தவங்களோட ஒப்பீனியன்லயோ இல்ல அந்த மாரிலாம் நான் என்னைக்கும் எப்பயுமே பேசவே மாட்டேன் ஸ்பேஸ்ல. எனக்கு என்ன அது தோணுதோ, என்ன அனலைஸ் பண்றேனோ, என்னோட ஃபீலிங்ஸ மட்டும் தான் நான் பேசுவேன். அது எப்பயுமே அது வந்து 100% வந்து அது மக்களோட அது வந்து ஒன்றி போகுதுன்னா, அது நீங்க எல்லாருமே அதுதான் ஃபீல் பண்றீங்க. ட்வீட்ஸ்லயும் நான் அதுதான் பார்க்கிறேன். அது ரொம்ப அழகா வந்து எல்லாருமே அதை தான் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சரியா தான் பார்க்கிறோம். நம்ம கண்ணோட்டம் ரொம்ப சரியா தான் இருக்கு. அதனாலதான் முத்து நம்ம முதல் இடத்துல வச்சிருக்கோம்னா, பெரும்பான்மையான மக்கள் வந்து வாக்கு சதவீதத்துல முத்து முதல் இடத்துல இருக்கிறாருன்னா, நம்ம பார்வைகள் எல்லாமே ஒத்து போறதுனால மட்டும்தான் நம்மளோட கருத்துக்கள் எல்லாம் அந்த ஒற்றை கருத்துக்களா இருக்கிறதுக்கான காரணம் நம்மளுடைய பார்வை சரியா இருக்குன்றதுதான் அர்த்தம். சோ எனக்கு அவர்ஷன் எனக்கு எனக்கு ஏற்படுத்திருக்குன்னா உங்களுக்கும் ஏற்படுத்திருக்கு. அப்போ இந்த இந்த கேம் பேட்டர்ன் அவங்க தொடர்ச்சியா பண்ணாங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி இருக்கிற அந்த நற்பெயரையும் தாண்டி அவங்க ரொம்ப ஒரு அவர்ஷனோட தான் வெளியே வருவாங்க. அந்த 2வது பொசிஷன் இல்ல 3வது பொசிஷன் 4வது பொசிஷன் இந்த டாப் 5லாம் நம்ம வந்து இந்த 2 நபரை நம்ம உள்ள பொருத்தி பார்த்தோம்ல, அந்த இடத்துக்கு கூட இவங்க நகராம கீழே வந்துருவாங்க. அதுவும் இல்லாத நான் எதிர்பார்க்கவே இல்ல மஞ்சரி கிட்ட இருந்து. அவங்க கொஞ்சம் நேர்மையான ஆள்ன்னு நெனைச்சேன். இன்னைக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயி போயிடுச்சு. அந்த இத கான்வர்சேஷன் பார்த்தது. ஜாக்லின பத்தி ஆல்ரெடி தெரியும். அவங்க எப்பயுமே எல்லாரையும் நெகட்டிவா காட்டி, அப்படிதான் அவங்க வந்து ஒரு பாராசைட் மாரி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல. எல்லார் கூட யார் கூட அவங்க இருக்கிறாங்களோ, அவங்களோட இத வந்து எனர்ஜி அவங்க உறிஞ்சிருவாங்க. உறிஞ்சிட்டு அவங்கள நெகட்டிவா காட்டி, இவங்க வந்து பெட்டரா இது பண்ணி தான் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் அவங்க அடிச்சது அந்த மாரி தான். அத வந்து முத்துக்குமரன் கிட்ட ட்ரை பண்ணா அது எடுபடாது. ஏன்னா முத்துக்குமரன் இவங்க ஆரம்பத்துல இருந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறாரு. இவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு. ஸோ வந்து இது வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, இவங்களுடைய கல்லாரையும் இவங்களே வெட்டிக்கிறாங்க 2 பேரும் தான் எனக்கு தோணுது. இவ்வளோ நாள் இருந்த கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் போயிடும் போல இருக்குது. எனக்கு இப்ப சௌந்தர்யா பெட்டரா தோணுது. இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது. சரிங்களா? வேற சொல்லணும்னு இந்த இல்ல. கேமோட இந்த கேமோட அழகே தானே, நம்ம மனமாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும் தினசரி. இல்ல, நம்ம இல்ல. ரொம்ப நெக்ஸ்ட் மோசம் இன்னைக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆக்சுவலி மஞ்சரி எனக்கு பிடிக்கும். அவங்க கொஞ்சம் ரொம்ப ஆக்சுவலி நம்ம ஒருத்தவங்க கூட விளையாடுறோம்னா, ஒரு ஒரு நேர்மை இருக்கணும். எப்படின்னா, முத்துக்குமரன் மேல நம்மளால தேவையில்லாம விருப்பம் காட்ட முடியாது. அந்த மாரி ஆள் அவரு. ஏன்னா, அவரு ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஹம்பிளான ஆளு. எல்லாம் தெரிஞ்சாலும் தெரிஞ்சு அப்படின்லாம் காட்டிக்க மாட்டாரு. அது மாரி எல்லா விதத்துலயும் அவர வெறுக்க முடியாத ஒரு ஆள்கிட்ட நம்ம வந்து எதிர்த்து விளையாடும்போது, அதே அளவு கிரேஸ்ஃபுல்லா தான் நம்ம விளையாடணும். இல்லன்னா அந்த விளையாட்டு எடுபடாது. இவங்க கீழ இறங்கி அடிச்சேன்னா, இவங்க கேவலமா தெரியிறாங்க. அவரு கூட நிக்கும்போது, அவரு அழகா பேசுறாரு. அவரு அந்த லெவலுக்கு இறங்கி போமாட்றாரு. அப்ப இவங்களோட தரம் தான் தாழ்ந்து காட்டிக்கிறாங்க. இவங்களுக்கும் ரொம்ப 2 பேருக்கும் நேரம் சரியில்ல. அவ்வளோதான் தெரியுது. தேங்க்ஸ் செய்வா. பை த பை என்னோட பேர நான் மாத்திட்டேன். நீங்க அன்னைக்கு கிறிஸ்தாந்தம் கூப்பிட முடியலன்னு சொன்னீங்கல்ல. தமிழியான்னு ஆமா மாத்தி வச்சிருக்கேன். செம்பருத்தி. நீங்க மாத்த ஆமா மாரியே ஆமா எனக்கு பேர் மாத்தி வச்சுருக்கேன். செய்வாரா நல்ல ஆமா. பேரு. நன்றி நன்றி கமலியா. தேங்க் யூ. ஆக்சுவலா நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க. நன்றி. இன்னும் கரெக்ட் தேங்க் யூ. உங்களோட பாயிண்ட் அருமையா இருந்தது. ம். அது தேங்க் யூ. மாற்றங்கள் தானே. எதுவுமே நிலையில்லாத உலகத்துல பேர் மட்டும் நிலைச்சு நிக்குமா? மாறிட்டே இருக்க ஆமா. வேண்டியதுதான். இது அது ஆக்சுவலி இந்த எக்ஸ் ஆமா அது வலைதளத்துல. ஆக்சுவலி இது வந்து இவ்வளோ நாள் தேவைப்படையில. பேரு மாத்திரம் தேவைப்படாது. ஸ்பேஸ்ல வரும்போது பேர ப்ரொனவுன்ஸ் பண்றதே கஷ்டமா இருக்கும்போது, அப்புறம் அது யூசேஜ் இல்லல்ல. அது யாரும் கூப்பிட முடியாத ஒரு பேர எதுக்கு வச்சுக்கணும்? அப்படின்ட்டு தான். கண்டிப்பா. வேற ஒண்ணும் இல்ல. தேங்க் யூ. நன்றி நன்றி. அனிதா நீங்க பேசுங்க அனிதா. ஸோ ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட். முத்துவோட பெர்ஸ்பெக்டிவ்ல காட் இனஃப் அப்ளாஸ். அப்புறம் அவரும் வந்துட்டு என் பேரண்ட்ஸ்க்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னப்போ விஜேஸ் வந்து இல்லை யூ டேக் இட் அஸ் கிரெடிட் ஃபார் யுவர் செல்ஃப்னு சொன்னதும் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்றேன். என்ன நெக்ஸ்ட்னா ஜாக் மஞ்சரி பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. ஜாக் வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க பயத்துல ஆடுறாங்களான்னு. அவங்க பயம்லாம் இல்ல. அவங்க வந்து கிட்டத்தட்ட பிரியங்கா வந்து சீசன் 5ல ட்ரை பண்ணாங்க ஒரு டாக்டிஸ்.
எண்டுல போய் ரொம்ப இவங்கள குத்துன்னு குத்துவாங்க ராஜுவ. நீ சாமான் விளக்க மாட்டிக்கிற, இது நிட்பிக் பண்ணுவாங்க. நிட்பிக்கிங் சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா ஆக்குறது. அப்புறம் லேபிளிங் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸ்லோவா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த மாதிரி பண்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ். போத் மஞ்சரி அண்ட் ஜாக்லின். இந்த மாதிரி ஒரு கேம் பிளே ஜாக்லின் கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஒரு நடுவுல ஒரு ஓகேன்னு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருந்துச்சு ஜாக்லின் கிட்ட. அப்போ அப்படியே மாத்தி விட்டாங்க அவங்க எனக்கு. இது வந்து இப்ப ரொம்ப அப்பட்டமா தெரியுது. ஐ திங்க் சுபா இஸ் மோர் ஆஃப் நியூட்ரல் நினைக்கிறேன். ஸோ ஷி கேன் சே பிகாஸ் நம்ம எல்லாமே இவரோட ஃபேன், முத்துவோட ஃபேன். அதனால இவ்வளோ மைக்ரோஸ்கோப்பிக்கா இவங்க ஆக்ஷனை பார்க்குறோமான்னு தெரியல. She can second me on that, but I'm feeling she started to nitpick, so she can get that out of him. ஏதாவது ஒன்று இது பண்ணி ட்ரிகர் பண்ணி அவர்கிட்ட இருந்து வாங்கி ஒரு பேடா காமிக்கலாம் லைட்லன்ட்டு ஷீஸ் திங்கிங். அப்புறம் மஞ்சரி வேற பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவங்க பிகினிங்லேயே அந்த காமன் சென்ஸ் அந்த ஒரு சண்டை நடக்கும் ரயான் கிட்ட சொல்லி இது ஆர்கியூ பண்ணுவாங்க. முத்து தான் வில் ஜம்ப் இன் அண்ட் வில் ஸ்ட்ரெயிட்டன் இட் அவுட், வில் கிளியர் இட் அவுட். ஸோ எனக்கு அப்பத்துலேருந்தே எனக்கு மஞ்சரி எல்லாருக்கும் பிடிச்சது நான் நினைக்கிறேன். எப்போனா ஒன்ஸ் முத்து வந்து அந்த இதில் நடுவில் நின்று சொல்லுவார், அவங்கள வேற கோணத்தில் பார்க்குறோம் மஞ்சரியை, இல்லை அவங்க ரொம்ப இந்த வேற மாதிரி பாருங்க, அவங்க ரொம்ப பாசிட்டிவ், அதெல்லாம் சொன்ன பிறகுதான் இன்க்ளூடிங் அஸ் வியூவர்ஸுக்கும் ஒரு சேஞ்ச் ஆச்சுன்னு இஸ் மை ஃபீலிங். நான் மேபி ஐம் கிவிங் டூ மச் கிரெடிட் டு முத்து, பட் திஸ் இஸ் மை ஃபீலிங். ஸோ அதுலேருந்து தான் அவங்களுக்கு லைக்கபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சோன்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா அவர் கேம் பிளே ஃப்ரம் த பிகினிங் வாஸ் டு சின்ன சின்ன விஷயத்த எப்படி பெருசா காமிச்சு ஷீ கேன் கம் அக்ராஸ். அவர் சொன்ன மாதிரி ஷீ வாண்டட் டு பிளே த நெகட்டிவ் ரோல். இப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ஸா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ஃபைனல் ஃபைவ்ல இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. இல்லைனாலும் நம்ம பெஸ்ட் கொடுத்து அவரை எவ்வளோ அது ரொம்ப ஆப்வியஸா தெரியுது, ரொம்ப மட்டம் தட்ட முடியும்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் த ட்ரைங் டூ ஹார்ட். ஸோ அது கொஞ்சம் ஆப்வியஸா இருக்கு. பட் மஞ்சரி ஐ டோன்ட் நோ, ஐ நெவர் லைக்ட் ஹர் ஆஸ் அ பிளேயர் பிகாஸ் ஐ தாட் ஹர் ஒன்லி எய்ம் வாஸ் டு புட் டவுன் ஃப்ரம் த பிகினிங். முத்துவ முதல்ல இருந்தே நீ பேசாம இருடா, ஏதாவது சம்திங் ஷில் சே இம்மீடியட்லி அவர் பாயிண்ட் வைக்கிறப்ப சம்திங் ஷில் சே ஆர் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அவங்கள வந்து பிடிக்காம மேபி கொஞ்ச நாள் கொஞ்சம் நல்லா இருந்தது. முத்து சொல்லிட்ட பிறகுதான் எனக்கெல்லாம் தோணுச்சு. மற்றவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு அதை சொல்லலாம். டு த லைட்டர் நோட் என்னன்னா, இந்த விஷால் பண்ற வேலைலாம் பார்த்தா ஒன்று வச்சுப்பாங்களோ கடைசி வீக் வரைக்கும் டு பிரிங் பேக் தீஸ் டூ கேர்ள்ஸ், கொண்டு வந்து நமக்கு திருப்பி நம்மள இந்த லவ் டயலாக் எல்லாம் ஏதாவது வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ அதுக்காக விஷாலை வைப்பாங்களோன்னு ஒரு பயமா இருக்கு டாப் 5ல. இல்லைன்னா 3 பேரையும் அமுச்சிட்டு ஐ மீன் 2 பேர் போயிட்டாங்க ஏற்கனவே கேர்ள்ஸ். விஷாலே அமுச்சிட்டு திரும்பி வந்து நமக்கு இந்த லவ் கண்டென்ட் ஏதாவது இங்க ஓடுமான்னு தெரியல. ஸோ போத் வேஸ் இட் வில் பி ஓவர்லோட் ஆஃப் விஷால். இந்த இது இவங்க என்னவோ பண்ணிக்கிட்டோம், அது நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த ரெட் ட்ரெஸ்ஸை ஏன் கமெண்ட் பண்ணாரு எனக்குன்னு தெரியல. ஜாக்லின் ஒரு ரெட் ட்ரெஸ் போட்டிருந்தது தெரியல. அவங்களை இப்ப எல்லாமே தப்பு விதமா பாக்குறதுனால இல்ல இல்ல, அவங்க டிஃபரெண்ட் ஃப்ரம் அ சாண்டாவா வந்தார்ல, டிசைனர். அவங்க வந்து பாய் ஃப்ரெண்டு, அதுக்காக சொன்னாரு. அந்த ஓ சாண்டா ட்ரெஸ் போட்டு ஓகே வந்திருந்தார் ஓகே இல்லையா? ஓ, நீங்களும் அதே சாண்டா ஓகே ட்ரெஸ்ஸான்னு சொல்லிட்டு கேட்டுக்கு. ஓ ஓகே, தேங்க்யூ ஃபார் த கிளாரிஃபிகேஷன். நானே நினைச்சிட்டு ஒரு நிமிஷம், ஐயோ நம்ம ரொம்ப மைக்ரோஸ்கோபிக்கா பாக்குறோம், அவங்க என்ன டிசைனர் ஏதோ க்ளூ கொடுத்துட்டு போறாங்கன்னுலாம் சொன்னாங்க. ஸோ அதனால நானும் அந்த கண்ணோட்டத்துல ஏதாவது பாக்குறேன்னா அவரு ஹோஸ்ட்டுக்கும் ஏதாவது தெரிஞ்சிச்சான்ட்டு அதனால கேக்குறாங்களான்னு நினைச்சேன் நான். ஓகே, தேங்க்யூ ஃபார் கிளியரிங் தட். அப்புறமேட்டு ஏதோ ஒன்று சொல்லணும்னு இருந்தேன், சாரி. சரி, நீங்க யூ கேன் கோ ஹெட். தேங்க்ஸ் ஜே ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி அனிதா. நீங்க யோசிச்சு வச்சுக்கங்க நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு. நம்ம திரும்பவும் வரும்போது நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் வரும்போது கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. ஷூர், தேங்க்யூ. அனிதா, நீங்க சுபாஷ் சொன்ன பாயிண்ட்ல இருந்தா பேசுங்க. வேற பாயிண்ட் இருந்தா நம்ம நவீன்ட்ட போயிடலாம். புது பாயிண்ட் வச்சிருந்தீங்கன்னா நவீன்ட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட வரேன். நீங்க அனிதா இல்ல, சொன்ன அவங்க பாயிண்ட் அனிதா ஏதாவது இருந்தா சொன்னதை தான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆக்சுவலா அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, மஞ்சரி வந்து அவர் சொல்வாரு ஒரு நாள் மார்னிங் வந்து, யார் கூட நீங்க இந்த வீட்டுக்கு அப்புறம் பயணிக்க போறீங்க, யாரு 2 பேர் அப்படின்னு சொல்லி கேட்பாரு இல்லைங்களா? அந்த டாஸ்க்ல தான் அவங்க மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. அவங்க எவ்வளவு அழகானவங்க தெரியுமா, அவங்க வந்து கூடவே இருக்கவங்க வந்து வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு இது சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களோட கோணம் மாறுனுச்சுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அது நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து அவங்கள்ட்டயும் சரி,
சாச்சனா கிட்டயும் சரி, கொஞ்சம் விலகி தான் இருப்பாரு. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, "ஏன் முத்து என்கிட்ட பேச மாட்டேங்கிற? என்னோட நெகட்டிவிட்டி வந்து உனக்கு வந்து இது வந்துருமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, "ஏய் லூசா நீ? ஏன் இப்படி பேசுறன்னு?" சொல்லிட்டு, அந்த கரெக்ட்டா அந்த நைட் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் மார்னிங் தான் இந்த டாஸ்க் வரும். ஸோ அந்த இடத்துல இவங்க வந்து சொல்லணும், கண்டிப்பா அவங்கள வந்து இது பண்ணணுங்கிறதுக்காக, மென்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக, அவரு அந்த இடத்துல அவரு சொல்லியிருப்பாரு. எனக்கு அப்ப கூட பார்த்தீங்கன்னா, மஞ்சரி மேல எனக்கு ஒரு இதே வந்திருக்காது. என்ன இந்த பொண்ணு சரி இங்க வந்து அந்த அந்த அன்ப காமிக்கலல்ல யார் மேலயும். எப்படி இந்த பொண்ண நம்ம நம்புவோம்? அப்படின்னு தானே தோணும். நீங்க வெளியில எப்படி வேணா இருந்துக்கலாம். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் தான் நம்ம ரிவ்யூ பண்ண முடியும். வெளியில அவங்களோட பெர்சனல் லைஃபோ, இல்ல அவங்களோட கேரக்டரோ நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது. இந்த வீட்டுக்குள்ள மத்தவங்க கூட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? நீங்க என்ன குடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நெகட்டிவிட்டி குடுத்தா எல்லாருமே நெகட்டிவிட்டி. ஏன்னா நம்ம யாருமே அவங்கள வந்து ஆன்டகனிஸ்ட்ன்னு நம்ம சொல்லல. அவங்களா தான் அவங்கள சொல்லிக்கிட்டாங்க. நான் வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட்ன்னு அவங்களா தான் வந்து பிரகடனப்படுத்திக்கிட்டாங்க. நான் ஒரு வில்லியா தான் இருக்க போறேன்னு. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா இவங்க முத்து கூடயும், இவங்க அ தீபக் கிட்ட, அ இவங்க கூடலாம் ஜாக் கூடலாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த நெகட்டிவிட்டி போனதா நெனச்சா, இப்ப திருப்பி அது திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் அவங்க அனிதா சொன்னதுக்கு அது சொல்லணுங்கிறதுனால தான் சொன்னேன். ஆமாமா. நிச்சயமா அதுதான். அ நம்ம திரும்பவும் இன்னும் நவீன்ட்ட கேட்போம். நவீனோட கோணத்தையும் கேட்போம். பேசுங்க நவீன். ப்ரோ என்னது வந்து நேத்து நான் ஒரு ஸ்பேஸ்ல பேசினேன். அதுல என்ன ஆச்சுன்னா, கடைசியா அந்த ஸ்பேஸ் முடியும்போது ஒரு டாபிக் ஓப்பன் ஆனுச்சு. என்னன்னா, முத்து வந்து நான் மிடில் கிளாஸ்ங்கிற கார்ட் எடுக்குறாரு. அப்படிங்கிற மாரி முடிஞ்சது. அதுல வந்து என்னன்னா, அவர் 2 முறை தான் அத பத்தி பேசியிருப்பாரு. நான் மிடில் கிளாஸ்ங்கிறத பத்தி. அவங்க அப்பா வந்தப்போ ஒரு முறை, அந்த ஸ்டோரி டெல்லிங் ஒரு முறை. 2 முறை தான் பேசியிருப்பாரு. நான் அதுல என்ன சொன்னேன்னா, அவரு வந்து அவரோட வாழ்க்கைய தானே சொல்றாரு. அதுல பொய் ஒண்ணும், எதையும் மறைச்சு, திரிச்சு எதுவும் சொல்லல. அவரு கடந்து வந்த பாதைய சொல்றதுல என்ன தப்பு? அப்படிங்கிற மாரி முடிச்சிருப்பேன். ஆனா அந்த ஸ்பேஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கடைசியா அ அத இந்த இடத்துல கொண்டாந்து ஒரு ஓட்டுக்காக அப்படி மாத்துறாங்க. அப்படி ஃப்ரேம் பண்ற அவசியம் இல்லல்ல, அப்படின்னு மாரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதுதான் ஒரு கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. ஏன்னா, அவரு கடந்து வந்த பாதைய தானே சொல்றாரு. இ இன்ஃபாக்ட் சூப்பர் ஸ்டார் நான் அத சொல்லியிருந்தேன். சூப்பர் ஸ்டாரு அவரு ஒரு வெற்றி மேடையில வந்து அவரு சொல்றாரு. அவரு இத வெற்றி மேடையா நெனைக்கிறாரு. அவரு கடந்து வந்த பாதைய தான் சொல்றாரு. இதுல என்ன தப்பு? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தேன். அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எண்ட் ஆவர டைம்னால, சரி அது சூழல் தான் எல்லாத்துக்கும் மாறுபடுது. அப்படிங்கிற மாரி முடிச்சிருச்சு. இது வந்து நான் சொன்ன பாயிண்ட் கரெக்ட்டா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்கணும்னு தான் ப்ரோ வந்திருந்தேன். ஓகே, ஃபைன். நான் ஒண்ணுமே இல்லைங்க. என்ன பிரச்சனைன்னா, இங்க வந்து முத்து வந்து அவரால சரியான பாயிண்ட்ட பிளேஸ் பண்ணி, எந்த இடத்துல என்ன சொல்லணும், தன்னோட கடந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கைய ஆர்டிகுலேட் பண்ணி, கரெக்ட்டா பிளேஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே, அவருக்கான ஆதரவு இன்ஸ்டாலலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த மில்லியன் கணக்குல அந்த லைக்ஸ்லாம் வந்தது. அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப லைக்ஸ்லாம் ரொம்ப அதிகமா போயிடுச்சு. அந்த வியூஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கூட ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. அது ஆமா, பெரிய பாசிட்டிவிட்டிய முத்து கிரியேட் பண்ணுச்சு. ஆமா, அதெல்லாம் இவங்களால அத தாங்கிக்க முடியல, பொறுக்க முடியல. ஏன்னா, யார் அவங்க சப்போர்ட் பண்றாங்களோ, அந்த கண்டஸ்டன்ட்டால உள்ள பேசவும் முடியல, பேசவும் தெரியல. அது ஒரு ஆர்டிகுலேட் பண்ணி பீப்பிள் கூட ரிலேட் பண்ணிக்கவும் முடியல, கனெக்ட் பண்ணவும் முடியல. அந்த ஆதங்கம், அந்த வைத்தெரிச்சல், அந்த பொறாமை, அது எல்லாத்துடைய வெளிப்பாடு தான் அவங்க வந்து முத்து அத பயன்படுத்தக்கூடாதுன்னு வந்து இங்க வெளியில உட்காந்துட்டு இவங்க ரொம்ப நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ஷான வார்த்தைய பயன்படுத்துறேன். கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆ, உங்கள வந்து நீங்க 100% நீங்க சொன்னது சரி. உங்களுடைய கருத்துக்கள நீங்க குழம்பிக்கவே தேவையில்ல. நீங்க நினைக்கிறதும் சரி, நீங்க பேசின வார்த்தைகளும் சரி, அதுல எந்த இடத்துலயும் நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. இது பிக் பாஸோட கேம். தன்னோட வாழ்க்கை வரலாற சொல்லுங்க அப்டின்னா, அவர் எந்த இடத்துலயும் அன்பார்லிமென்டரி வேர்டோ, இல்ல அசிங்கமான வார்த்தைகளோ, இந்த மாரி எந்த இடத்துலயும் அவர் பயன்படுத்தல. இல்ல. என்ன பேசணுமோ அந்த வார்த்தைகள பயன்படுத்தி தன்னோட வாழ்க்கை வரலாறு சொல்லும்போது, அது பெரிய பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆனது அவங்களால தாங்கிக்க முடியல. அந்த வயித்தெரிச்சலோட உச்சம் தான் வந்து அவங்க தொடர்ச்சியா அந்த மாரியான ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறது. ஆமா. அவங்க நீங்க நீங்க எந்த ஸ்பேஸ் போனீங்க, எந்த மாரி நபர்கள் பேசினாங்கன்னு தெரியல. அந்த வீட்டுக்குள்ள பெரும்பான்மையான நபர்கள் தன்னை மிடில் கிளாஸ்னு வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அது ஜாக்லினா இருக்கட்டும், இல்ல அருணா இருக்கட்டும், இன்னும் பிற நபர்களா இருக்கட்டும், அந்த ராணவ் வார்த்தைகள்லாம் ராணவ பயன்படுத்தியிருக்காங்க. விட்டுட்டீங்க ப்ரோ. ராணவா இருக்கட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்பல்லாம் அவங்க வந்து எந்த உலகத்துல தூங்கிட்டு இல்ல இருந்தாங்க? இல்ல அவங்க வேற ஏதாவது இந்த கேள்விய வேற்று நான் கிரகத்துல கேட்டேன். வாழ்ந்துட்டு இருந்தாங்க? ராணவ் சொல்றது அவரு பார்த்தாலே தெரியுது. இவங்களெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்களெல்லாம் பார்த்தாலே தெரியுது. அத ஏன் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணணும்? முத்துக்குமார் ராணவ் வந்து மிடில் கிளாஸ்ன்னு தெரியல. ஆனா அவர் வந்து நான் என்ன மிடில் கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு. ஜாக்லின் பார்த்தா அப்படி தெரியல. ஆனா அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் உங்க கண்ணு நீங்க அதான் நவீன், அது நீங்க திரும்ப என்ன கேள்வி கேட்கணும்னா, அந்த மாரி சொன்னாங்கன்னா, அது சொல்றதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். ஆ, ஆ. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி கேட்கணும். இல்ல அவங்க அத அப்ப பதில் அத ஒரு சொல்லும்போது கார்டா யூஸ் மாட்டிக்குவாங்க. பண்றாருன்னு சொல்றாங்க அவங்க. என்ன சொல்றாங்கன்னா, அத ஒரு கார்டா யூஸ் பண்ணி நீங்க வந்து ஓட்ட
கிராப் பண்ணிக்க பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க. ஆமா, நான் எங்க இருந்து வந்தேனோ அதுதானே சொல்ல முடியும். இல்ல அது என்ன அததான் நான் காடுன்னா நீங்க கேட்டிருந்தேன். நான் வந்து அவங்க அவர் உண்மைதானே சொல்றாரு. அவர் பொய் ஒண்ணும் சொல்லி அவர் அங்க எங்க அதுதான் அதுங்க பிரச்சனை என்னன்னா, நான் எங்க இருந்து வந்தனோ நான் அதை தான் சொல்ல முடியும். ஆமா. அதை நீங்க காடா பாக்குறதும், இல்ல அதை வந்து நீங்க வந்து வேற காயினா பாக்குறதும், இல்ல எதுவா பாக்குறதும் அது உங்களோட பார்வை, அது உங்களுக்கான பிரச்சனை. நான் அப்படி பார்க்கல, எனக்கு அது அப்படி பிரச்சனையா தெரியல. இந்த காடு காயின் அதான் நீங்க டேர்ம் பண்ணீங்க, நீங்க பிராண்ட் பண்ண முயற்சி பண்ணீங்க. நான் எங்க இருந்து வந்தனோ நான் அதை தான் நான் சொல்ல முடியும். நான் இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்தா வந்தேன், இப்படிதான் நான் வளரப்பட்டேன்னும் போது என்னோட வாழ்க்கையை கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு? என் கேள்வி இதுதான். நீங்க நான் அதை காடா பயன்படுத்துறேன்னா, இப்ப நீங்க இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ்ல இருக்கீங்க, நீங்க உங்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி நான் கேட்கிறேன், ஹோஸ்ட் பத்தியோ கோஹோஸ்ட் பத்தியோ இல்ல ஸ்பீக்கர் பத்தியோ நீங்க சொல்லும்போது, இல்லைங்க நீங்க இப்படி சொல்லாதீங்க, உங்களோட வாழ்க்கையில வந்து இந்த மாதிரிலாம் நீங்க வந்து உங்களை வந்து நீங்க சொல்லி உங்க ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்க ஒரு சிம்பத்தி தேடிக்காதீங்க, நான் இங்க இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸையும் அந்த மாதிரி நான் யார் உங்ககிட்ட கேட்டாங்களோ அவங்க கிட்ட அந்த கேள்வி வச்சீங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது ப்ரொவோக் ஆகும்? இல்ல புரியுது. அப்போ முத்துவை பிடிச்ச நபர்கள் இவ்வளவு பேர் இருக்கும்போது அவரோட வாழ்க்கை வரலாறு சொல்லும்போது நாங்க அதை ரிலேட் பண்ணிக்கிறோம், முழுமையா அதை ரசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க அவர் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றது நீங்க யாரு? அதுதான் நான் அந்த கேள்வி அங்கதான். அங்க கேட்ட திருப்பி நீங்க முத்துக்குமரன் எவ்வளவு நாளா உங்களுக்கு தெரியும்? இந்த ஷோ வந்ததுக்கு அப்புறமா முன்னாடியான்னு கேட்டேன். இந்த ஷோ வந்ததுக்கு அப்புறம் நான் எனக்கு தெரியும் முத்துக்குமரன் நான் ஒரு 3 வருஷமா ஃபாலோ பண்ணிருக்கேன். 3 வருஷமா ஃபாலோ பண்ணிருக்கேன். அவரு எப்ப அந்த கலாட்டால வந்ததுல இருந்தே ஃபாலோ பண்ணிருக்கேன். எனக்கு முத்துக்குமரன் அப்பையிலிருந்தே தெரியும். அவரு படிப்படியா வளர்ந்த விதமும் எனக்கு தெரியுது. அவரோட வாழ்க்கை, அவரு அவங்க அப்பாவுக்கு வாங்கி குடுத்த வண்டி, இது எல்லாமே எனக்கு தெரியும். அவர் இன்ஸ்டால போடுறது, அது அதிலிருந்து ஃபாலோ பண்ணுறேன். அவரோட வளர்ச்சிய தான் அவர் சொல்றாரு. ஏன்னா, அவரு இங்க எதுவுமே மாத்தி சொல்லல. நான் வந்தேன், கஷ்டப்பட்டு வந்தேன், இப்படி வந்தேன். அந்த ஸ்டோரி சொல்லும்போதே, அவரு ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணதுனால எனக்கு தெரியுது. அது ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியுது. அவர் கரெக்ட்டா தான் சொல்றாரு. அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனா, அது வந்து அவங்க வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே ஏத்துக்காதவங்க தான் ஜெஃப்ரிக்கு வந்து அ மணி டாஸ்க் வரும்போது பொட்டி தூக்குனா கரெக்ட்டா இருக்கும். ஏன் ஜெஃப்ரி மேல இருக்கிற பார்வை ஏன் முத்துக்குமரன் மேல வரமாட்டேங்குதுங்கிறத கேள்வி தான் எனக்கு அங்க இருந்தது. ஆனா ஏன்னா ஜெஃப்ரி காம்படிட்டர் கிடையாது, ஜெஃப்ரி வெளியே போயிடாரு, ஜெஃப்ரிக்கு ஓட்டு கிடையாது, முத்துக்குமரன் டாப்ல இருக்கிறாரு, அவரோட இமேஜை ஸ்பாயில் பண்ணும், அவர் மேல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நற்பெயரை வந்து கெடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா முயற்சிகளும் தான் அவங்க வந்து முத்துக்குமரனை டிஃபேம் பண்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணுவாங்க. அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க ஸ்பீக்கர்ஸ் நீங்க எந்த ஸ்பேஸ்ல போனாலும் சரி, உங்களோட கருத்துக்கள்ல ஸ்ட்ராங்கா இருங்க, எந்த இடத்துலயும் கன்வின்ஸ் ஆகாதீங்க. நீங்க அப்படியே அவங்க சொன்னாலும் சரி, ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி, இது உங்களோட ஒப்பீனியன், என்னோட ஒப்பீனியன். நீங்க சொல்றதுனால எந்த இடத்துல என்னால கன்வின்ஸ் ஆகிக்க முடியல. நான் வந்து ஸ்பீக்கருக்கு வந்தேன், பேச வந்தேன், நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அது லிசனர்ஸ் கேட்டுட்டாங்க. நான் வந்து கன்வின்ஸ் ஆகிறதுக்கு நீங்க நீங்க உங்களோட ஒப்பீனியன், நீங்க உங்க ஸ்பேஸ்ல நீங்க நான் சொல்றதுக்கு நீங்க கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கிறீங்களா வச்சுட்டு போங்க. பட் நான் ஸ்ட்ராங்கா என்னோட ஒப்பீனியன்ல ஸ்ட்ராங்கா இருக்குது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதிவு பண்ணிடுங்க. ஆனா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க எந்த இடத்துலயும். இப்போ இதுல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் ப்ரோ. நான் ஈவினிங்கும் ஒரு ஸ்பேஸுக்கு போனேன். ஏதோலாம் பேசிட்டு இருக்காங்க. கேப்டன் டி ஸ்டார்க்ல முத்து விட்டு கொடுத்தாரா அப்படி நான் நினைக்கிறேன். அனிதாவும் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தம் ஸ்டோன் போட்டுட்டே இருந்தாங்க. எனக்கு கேட்க முடியல. என்னடா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏறி போய் பேசுனா அவங்க ஏதோ எல்லாம் பேசுறாங்க. என்ன சொல்றது, நம்ம ஒரு ஆள் பேசுவோம், அந்த சைட்ல இருந்து ஒரு 3 பேர் 4 பேர் வருவாங்களா, நம்மளால பேச முடியாது. ஸோ ஓகே, அக்ரி டு டிஸ்அக்ரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வர வேண்டியதான். பட் ஆனா என்ன சொல்றது, உங்களோட பாயிண்ட்ஸை தெளிவா வச்சிருங்க. எந்த ஸ்பேஸ்ல ஏறி போனாலுமே உங்களோட பாயிண்ட்ஸை தெளிவா வச்சுட்டு அக்ரி டு டிஸ்அக்ரின்னு சொல்லிட்டு வந்துருங்க. மற்றபடி அவங்களோட போய் சண்டை பிடிச்சிட்டு எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஒரு கேள்வி. அந்த இதுல வந்து நான் சொன்னது கரெக்ட் தானே? சூப்பர் ஸ்டாரு இவ்வளவு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு நான் கடந்து வந்த பாதையை சொல்ற தேவை அவருக்கும் இருக்குது தானே? ஆமா நவீன், அது இன்ஸ்பிரேஷன் நவீன். அது ஆக்சுவலா அவரு பயன்படுத்தலாம் தான் நான் வருத்தப்பட்டிருப்பேன். அவர் பயன்படுத்துறது 100% சரி. காரணம் என்னன்னா, அவர் மாதிரியான இடத்துல இருந்தா நம்ம எல்லாருமே மேல வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது அது ஒரு இன்ஸ்பிரேஷன். தன்னை ஒரு ரோல், அப்ப அவரை மாதிரி கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவரை வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துப்பாங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, இவர் இந்த மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, இந்த இடத்துல இருந்து பிக் பாஸ் மாதிரியான மிகப்பெரிய ஷோல வந்து நின்று இருக்காருன்னா அவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லி எத்தனை இளைஞர்கள் அவர் மாதிரியான இன்னைக்கு சொன்னாங்க. லைவ் போனவங்க வந்து விஜய் வந்து சொல்லிட்டு போனார், நம்ம ஸ்பீக்கர்ல இருக்கவங்க முத்துக்குமரனுடைய ஃபேன் போல. நான் வந்து இந்த மாதிரி வந்து டெய்லி ஒரு இது அன்றாட வேலையில கூலி வேலையும் அந்த மாதிரி தான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான வேலைகள் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு முத்துக்குமரன் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாரு. நான் ஒரு கிராமத்துல அவர் வீட்டுல அவர் ஒரு ஊர்ல இருந்து நான் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கிறேன். ஆனா அவர் எனக்கு ரொம்ப ரோல் மாடலா தெரியாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு லைவ்ல விஜய் சேதுபதி கிட்ட வந்து பேசியிருக்காரு போல. அந்த போஸ்டரை கட் பண்ணிட்டாங்க. அப்போ இத்தனை பேரை இன்ஸ்பயர் பண்ணும்போது அவர் வந்து சொல்லாம மறைச்சிருந்தா மட்டுமே தான் எங்களுக்கு உண்மையில வருத்தமா இருந்திருக்கும். ஏன்பா நீ இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டப்பட்டு வந்த ஒரு இடத்துல இருந்து நீ நகர்ந்து வந்திருக்க, ஆனா பிக் பாஸ்ல ஏன் நீ வெளிப்படுத்திக்கவே இல்லை அப்படின்றது நம்ம தான் ஆதங்கப்பட்டிருப்போம். தன்னை முழுமையா அந்த ஷோக்காக அர்ப்பணிச்சிருக்காரு, தன்னோட வாழ்க்கையை பத்தி முழுமையா அங்க சொல்லியிருக்காரு.
அதனால நீங்க இவங்க நீங்க ரஜினி என்ன சொல்றது இருக்கட்டு, அவர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. ஏன் சொல்றாரு, அவருக்கு நான் இந்த இடத்துல இருந்தா நான் கஷ்டப்பட்டு சாதிச்சு வந்திருக்கேன், நீங்களும் அந்த மாதிரி நீங்க கண்டக்டராவோ இல்ல வந்து ஆட்டோ டிரைவரா இருந்தீங்கன்னா வருத்தப்படாதீங்க, உங்களாலையும் சாதிக்க முடியும், முயற்சி உங்களை வந்து உங்களுக்கான வெற்றி பாதையை கொண்டு போகுன்றதுதான் அந்த இன்ஸ்பிரேஷன் தான் அது. அவர் ரஜினிகாந்த் சொல்றதும் இருக்கட்டும் சரி, முத்து வந்து அவருடைய ஸ்டோரியில சொல்றது இருக்கட்டும் சரி, நீங்க அதனால மத்தவங்க சொல்றதெல்லாம் நீங்க அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. இல்ல பொருட்படுத்தல. எனக்கு ஒரு டவுட் அது. நம்ம ஒருவேளை நம்ம சொன்ன பாயிண்ட் தப்போ அப்படிங்கிற மாரி. அவங்க வந்து நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. ரஜினியும் இவரையும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு மாரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி அதுதான் நம்ம கரெக்ட்டா தானே சொன்னோம். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு டவுட். சரி. அதான் ப்ரோ. இனி வர ஸ்பேசஸ், இனி வர டைம்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முத்து எத தப்பா பண்ணாருன்னு அவங்க நோட் எடுத்து வச்சுருவாங்க. என்னது மத்த இதுல இருக்க ஹோஸ்ட்டும் சரி, பேச வாரவங்களும் சரி, பாயிண்ட்ஸோட வருவாங்க. நாம வந்து சும்மா வந்து ஸ்பேஸ கேட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டா இருக்கும்போது, நாம போய் ஏறி பேசுறோம். நம்மள்ட்ட அந்த அளவுக்கு ஆர்டிகுலேட் பண்ணியிருக்க மாட்டோம். சரியா? பட் ஆனா எங்களுக்கு ஆப்போசிட்டா பேசுற அந்த சைட்ல இருந்து ஹோஸ்ட்டோ இல்லாட்டி யாரோ பேசுறவங்க வந்து பாயிண்ட்ஸா நோட் பண்ணி வச்சுப்பாங்க. இது பேசினா இதுக்கு இப்படி பேசணும். கரெக்ட்டா அவங்களுக்கு ஆர்டிகுலேட் பண்ணியிருக்கும். ஸோ அதெல்லாம் வைக்கும்போது நமக்கு தடுமாற்றம் வரும். என்ன நாம பேசுறதே தப்பா? நம்மள்ட்டயே திருப்பி திருப்பி கொஸ்டின் கேட்பாங்க. அந்த டைம்ல நாம ஆர்கியூ இல்ல பண்ண நான் முடியாது. நம்ம ஆர்கியூ அக்ரி டூ பண்ணல. நான் டிஸ்அக்ரி. சொன்னேன். எனக்கு இப்படி என்னோட தோணுது. பாயிண்ட்ஸ் கரெக்ட்டா சொல்லிட்டேன். அது இல்ல கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அக்ரி டு டிஸ்அக்ரி. எனக்கு பார்க்கும்போது இப்படி தோணுது. கீழேயும் நிறைய பேர் ஸ்பேஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இப்படி தோணும். ஸோ அவங்கள ஒரு ஆளா நான் இப்படி ஒரு கருத்தை சொல்றேன். எடுத்துக்கிறதும் எடுக்காதும் உங்களோட இஷ்டம். அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். நீங்க வந்துருங்க. ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம கருத்தை சொல்லி அதை ஜெயிச்சு வெளியில வரணுன்ற அவசியம் கண்டிப்பா, இல்லைல்ல. கண்டிப்பா. ஸோ உங்களோட ஆதங்கத்தை சொல்லிருங்க. அது இல்ல எனக்கு நிறைய பேரை ஆதங்கம்லாம் இல்ல போய் ப்ரோ. சேரும். எனக்கு அப்படியே தெரியுது வேலிடா நம்ம பாயிண்ட் கரெக்ட். அத அவங்க ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்காதது அவங்களோட மனப்பான்மை. அது நம்ம போய் அத நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு திணிக்க முடியாது. நான் விட்டுட்டேன். சரி அதுதான். சரி, சரி கரெக்ட். ஸ்பேஸ் எண்ட் ஆமா பண்ணி ஆமா இல்ல நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்ட்ட போயிடலாம். அதான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எந்த இடத்துலயும் உங்களை செல்ஃப் டவுட் பண்ணிக்காதீங்க. நீங்க பேசுறது சரியா தப்பான்ற அந்த கேள்விக்குள்ள மட்டும் நகர்ந்துடாதீங்க. நீங்க முத்துக்குமரனை நீங்க ஆதரவாளரா நீங்க நிக்கிறீங்கனாவே நீங்க பேசுறது சரியான இடத்துல தான் இருக்கிறீங்கன்றத நம்புங்க. அவ்வளவுதான். நான் வந்து அந்த ஒத்த வார்த்தை தான் நீங்க உங்களை அந்த செல்ஃப் டவுட்டை போக்குறதுக்கான பதில். ஓகே ப்ரோ. ஒண்ணே ஒண்ணு கடைசியா முடிச்சது. அந்த சொல்லுங்க. ராணுவ சொல்லுங்க. பேசுனத ஒரு கட் பண்ணிட்டாங்கன்னு ஆலன் ப்ரோ வந்து முன்னொரு ஸ்பேஸ்ல நம்ம ஸ்பேஸ்ல நினைக்கிறேன். பேசியிருந்தார் மதியம். ஆமா ஆமா மதியம் பேசியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அது ட்வீட் போட்டிருந்தாரு. இது மாரி கட் பண்ணிட்டாங்கன்னு. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சதுதான் என்ன பேசியிருந்தாங்க. அப்புறமா சொல்றேன். நான் கட் பண்ணி தான் நான் வந்து சொல்றேன். நைட் ஸ்பேஸ்ல வந்து சொல்றேன் நானு. அவருக்கு கான்டாக்ட் பண்ண முடிஞ்சா அது மட்டும் என்னன்னு கேட்டு இது பண்ணுங்க. நான் லிசனருக்கு போயிடுறேன் அப்படியே. ஓகே. நன்றி நன்றி நன்றி. நெக்ஸ்ட் ரஞ்சித் நீங்க பேசுங்க. அடுத்து அனிதா திரும்ப நான் உங்ககிட்ட வந்துடுறேன். ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது, பேசுங்க. நம்ம வந்து மஞ்சரிக்கும் ஜாக்லினோட கேமை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது நான் சொல்றேன், இது சரியான்னு பாருங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எப்படி பாக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் வாரம் முதல் 2 வாரம் நினைக்கிறேன், ஜாக்லின் வந்து சோலோவா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சாங்க. கேர்ள்ஸ் டீமே வந்து அவங்கள வந்து அடிச்சாங்க. அதே மாதிரிதான் மஞ்சரி ஃபர்ஸ்ட் வரும்போது ஹோல் ஹவுஸே வந்து அவங்கள கார்னர் பண்ணிச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு மேல நம்மளை வச்சு செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் கோவா கேங்க ஏற்படுத்தினது. அது வந்து சனி ஞாயிறுல விஜய் சேதுபதி வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டாரு. இதுக்கு மேல சரிப்பட்டு வராதான்னு சொல்லி அதை கலைச்சு விட்டாங்க. அது கலைச்சதுக்கு அப்புறம் மஞ்சரியும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க ரொம்ப அடி வாங்கினதுக்கு அப்புறம், நீ என்கிட்ட பேச மாட்டேற, நீயும் என்கிட்ட இருந்து ஒதுங்கி போற அப்படின்னு முத்துட்ட சொன்னதுக்கு அப்புறம் இது எல்லாம் ஒரே வாரத்துல முடிஞ்சதாகவும், முத்து கூட அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இது செங்கலா டாஸ்க்ல அந்த 1 வீக் ஃபுல்லா ஒன்னா சேர்ந்து கம்பைன் பண்ணாங்க. அந்த 1 வீக் மட்டும்தான் அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இப்போ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சோலோ பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது அவங்களோட கேம் எந்த லெவல்ல இருக்குன்னு பாக்குற நம்மளுக்கு புரியுற மாதிரி எனக்கு ஒரு புரிதல். இது என்னோட வியூ பாயிண்ட் கரெக்டா இருக்கா, இல்ல இதுல ஏதாவது கிளாரிட்டி இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. ஐயோ, நான் கவனிக்கலையே நீங்க சொன்னது. நான் வேற ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். சாரி ரஞ்சித். எந்த இடத்துல சொன்னீங்க, திரும்ப குறிப்பிடுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் கேம் உள்ள வந்தோடனே ஜாக்லின் வந்து தனியா வந்து ப்ளே பண்ணாங்க. அப்போ அங்க கேர்ள்ஸ் டீமுக்குள்ளேயே ஜாக்லினை வந்து கார்னர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்தா அடி வாங்குவோம்னு சொல்லிட்டு கோவா கேங் ஏற்படுத்தினாங்க. கோவா கேங்ல விஜய் சேதுபதி வச்சு ரோஸ்ட் பண்ணோன்னே இது செட் ஆகாது அப்படிங்கிறது அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே நின்றுச்சு. அப்போதான் மஞ்சரியையும் எல்லாரும் சேர்த்து கார்னர் பண்ணாங்க. கார்னர் பண்ணதுக்கு அப்புறம் நீ கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு மஞ்சரி வந்து முத்துட்ட ஃபீல் பண்ணோன்னா அவர் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு வந்து இங்க தெரியாது, மஞ்சரியை வந்து இங்க உள்ளவங்களதான் தெரியும்,
எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஈவில் டாஸ்க்ல வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த வாரம் வச்சு இது ஜாக்லினை வச்சு செஞ்சுட்டு மஞ்சரிக்கு கொஞ்சம் கிளாஸ் கிடைச்சோன்னே அதுக்கு அடுத்த வாரம் செங்கலா டாஸ்க்ல மஞ்சரியும் ஜாக்லினும் சேர்ந்து பயணிச்சிருப்பாங்க. நம்ம ப்ரோ கூட முத்து கூட வந்து சேர்ந்து பயணிச்சிருப்பாங்க. அந்த வீக் மட்டும்தான் அவங்களோட கேம் பிளே வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்டுச்சு, அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி ரொம்ப கிரியேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியும். இப்ப திரும்ப அவங்க சோலோ பர்ஃபார்மன்ஸ் முத்துக்கிட்ட இருந்து தனியா வந்து நம்ம சோலோ பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. ஆனா அது அவங்களோட தனிப்பட்ட கேமுங்கிறது வந்து இவரோட கைடன்ஸ் இல்லாம ரொம்ப மோசமா போற மாதிரி நான் பாக்குறேன். இது என்னோட வியூ பாயிண்ட். இதுல ஏதாவது என்னோட மாற்று கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்ல மாற்று கருத்துல எதுவுமே இல்லை ரஞ்சித், சரியான பார்வை தான் உங்களுக்கு. நீங்க சரியா தான் சொல்றீங்க. அவங்க தனியா போகும்போது அவங்க முத்து கூட இருக்க வரைக்கும் மட்டும்தான் நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேங்க, லிசனர்ஸா இருக்கட்டும் ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும், இந்த வியூ மட்டும் இந்த நான் சொல்ற இந்த பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் நீங்க யோசிங்க. சாச்சனா வந்து ஒரு நெகட்டிவிட்டி ஒரு பீக்ல இருந்தது. சாச்சனாவுக்கு வெளியே போயிடணும்னு சொல்லி அவ்வளவு பேர் இது பண்ணிட்டு இருந்தாங்க. சாச்சனா அப்போ முத்து கூட ஜாயின் பண்ணாங்க. முத்து கூட வந்து இது பண்ணும்போது அப்போதான் அவங்க முத்து கூட அவங்க சேரும்போது முத்துவோட பாசிட்டிவிட்டி பீக்ல இருந்தது. அவர் தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தாரு. முத்துவோட பாசிட்டிவிட்டி ரொம்ப அதிகம் ஆடியன்ஸ் கிட்ட. ஆனா சாச்சனாவது அப்படியே வைஸ் வர்ஸா. சாச்சனாவது வெளியே போயிடணும்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருந்தது. ஆனா முத்து கூட சேரும்போது எப்படி ஆச்சுன்னா சாச்சனா முத்து கேம் கெடுக்கிறாங்கன்னு சொல்லி அந்த முதல் வாரங்களோ 2வது வாரங்களோ 3வது வாரங்களோ முத்து கூட அவங்க ஒன்னா இருக்கும்போது அந்த அவர்ஷன் சாச்சனாவுடைய அவர்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஆக்சுவலா அவருடைய பாசிட்டிவிட்டி வந்து சாச்சனா முத்துவோடைய பாசிட்டிவிட்டி சாச்சனாவுடைய நெகட்டிவிட்டி குறைச்சிக்கிட்டே இருந்தது. சாச்சனாவோட கேமை டியூனும் பண்ணாரு. சாச்சனாவோட நெகட்டிவிட்டி குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில் என்ன ஆச்சுன்னா சாச்சனா வந்து அந்த ஓட் பேங்க் கம்மியா இருந்தது சாச்சனா, அதனால அவங்க வெளியே போயிட்டாங்க. ஆனா வெளியே போகும்போது ஃபுல்லா அந்த அவ்வளவு நெகட்டிவிட்டியை சம்பாரிச்ச சாச்சனா கிட்டத்தட்ட எங்க அவங்க கொண்டு வந்தாங்கன்னா ஜூலி கூட ஒப்பிடுற அளவுக்கு சாச்சனாவை கொண்டு வந்தாங்க. ஆனா வெளியே போகும்போது சாச்சனா வந்து ஒரு லிட்டில் அவங்க எந்த அளவுக்கு கடுமையா விமர்சனம் பண்ண ஆப்போசிட் ஃபேண்டம்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க ஒரு பிரின்சஸ் லெவலுக்கு அவங்க சாச்சனா வந்து கொண்டாடப்பட்டாங்க வெளியில வரும்போது. அப்புறம் இன்னும் வெளியே வந்த பிறகும் சரி சாச்சனா இப்போ வரைக்கும் சரி அவங்களுடைய ஃபுல் நெகட்டிவிட்டியை கம்ப்ளீட்டா கன்வெர்ட் பண்ணி கம்ப்ளீட் ஒரு பாசிட்டிவ் பர்சனா இன்னைக்கு வந்து அவங்களுடைய நேம் கம்ப்ளீட்டா கன்வெர்ட் ஆகிட்டு பாசிட்டிவ் பர்சனா மாறினாங்க. அதுக்கான முழு காரணம் முத்துக்குமரன். முத்துக்குமரன்ற அந்த ஒற்றை நபருடைய பேர் தான் இன்னைக்கு சாச்சனா இவ்வளவு பாசிட்டிவா இருக்கிறாங்கன்னா காரணம் முத்துக்குமரன். அதே தான் மஞ்சரிக்கும். மஞ்சரி வந்து முத்துக்குமரனுடைய சேராத போது அவங்க முத்துக்குமரன் விலகி இருந்த போது மஞ்சரி வந்து தனியா இருக்கும்போது அவங்களுக்கான நெகட்டிவிட்டி பீக்ல வந்து ஒரு மாதிரி வந்து மஞ்சரி என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருந்துகிட்டே இருந்தது. எப்ப முத்துக்குமரன் அவங்க ஒரு கன்வெர்ட் பண்ணி பாசிட்டிவா ஒரு விஷயம் சொன்னாரோ வீட்டுக்குள்ளேயும் மஞ்சரிக்கு நற்பெயரை வந்து உருவாச்சு. அதுக்கப்புறம் வெளியும் சரி மஞ்சரிக்கு வந்து பீக்ல சப்போர்ட்டுமே வந்து கிரியேட் ஆச்சு. அதோட தொடர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்ப மஞ்சரி வேற ஒரு விஷயத்த அவங்க மஞ்சரியோ இல்ல ஜாக்லினோ வேற ஒரு விஷயத்த இப்ப பண்றாங்க பாத்தீங்களா. அவங்க முத்துக்குமரன் தனியா இது பண்ணி முத்துக்குமரன் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணும்போது இப்ப அவங்க அங்கதான் மாட்டிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல தான் அவங்களுடைய அந்த கன்னிங் கேம் பிளே வந்து வெளிப்படுது. கன்னிங் கேம் பிளே வெளிப்படுறதுனா மக்கள் அதை ஷார்ப்பா நோட்டீஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் முன்னாடியே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க வெளியே போகும்போது அட்லீஸ்ட் வாங்கின நல்ல பேரோட அவங்க வெளியே போயிடணும், தேவையில்லாம இந்த கன்னிங் கேம் பிளே விளையாடி அவங்க பேர் வந்து கெடுக்காம அவங்க வெளியே போகணுன்றதான் சொல்லிட்டு இருந்தோம். உங்களோட பார்வை சரிதான் ரஞ்சித், எந்த விதமான முரணும் கிடையாது. எனக்கு அதுல சரியான பார்வை தான் உங்களுடைய பார்வை. கரெக்ட் ப்ரோ. விஜய் டிவி விஷாலை எப்படியாவது ஒரு இதுல கொண்டு வந்துடணும் அவங்களே கண்டென்ட் இல்லாம ஒரு கண்டென்ட் நம்மள்ட்ட காட்டுறாங்க. அதையே பார்க்க முடியல. அதை இங்க வந்து திரும்ப விசால்னு பேசாதீங்க ப்ரோ. ஆமா அப்படிதான் இருக்கு. கிரிஞ்சு தான் இருக்கு, அந்த கிரிஞ்சு கண்டென்ட் தான். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து அனிதா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்கல்ல, பேசுங்க. இல்ல வேற யாராவது ஸ்பீக்கர்ஸ் பேசணும்னா பேசிட்டோம். ஓகே, சாரி, நான் இவரு தருமா அவர் இருந்தாரு, நான் அவரை கவனிக்காம வந்துட்டேன். பேசுங்க தருமா. ஹலோ, வணக்கம். வணக்கம் தருமா, பேசுங்க. இல்ல நான் லிசனர் தான் இருந்தேன். சீலாப்ப ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், கேட்க தான் வந்தேன். நான் அடுத்த வாட்டி பேசுறேன், சாரி. ஓகே இறக்கி விட்டுருங்க ப்ளீஸ். ஷூர். ஓகே, ஸோ இப்போ இங்க இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கான நேரம் இருக்கு. இப்போ நீங்க எவ்வளவு வேணா பேசலாம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம். எல்லாருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டோம், எல்லா ஸ்பீக்கரும் பேசிட்டாங்க. ஸோ இப்போ ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை கேள்விகள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ இங்க இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசலாம். இல்ல நெக்ஸ்ட் வீக்ல ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும் இல்லையா? அதுக்கு யாருக்கு நிறைய சான்சஸ் இருக்க போக? ஏன்னா டியூஸ்டே ஆர் வெனஸ்டே போவாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு ஓட் கம்மியா இருக்கோ அந்த மாதிரி தான் எடுப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. யாரா இருக்கும்? மஞ்சரி தாங்க மோஸ்ட். அவங்களுக்கு ஓட் பேங்க் கிடையாதுங்க மஞ்சரிக்கு. மஞ்சரி தான் அதிகப்படியான வாய்ப்பு வந்து மஞ்சரி தான் இருப்பாங்க. மஞ்சரி பவித்ராக்கு கூட கொஞ்சம் கம்மி தானே, ஏன்னா இப்ப எல்லாருமே வந்துருவாங்க இதுக்கு.
நாமினேஷன் எல்லாருமே பவித்ரா நாமினேஷன்ல வந்து வந்துருவாங்கல்ல. ஆமா. ம். ஆனா கரெக்ட். ஆனா பவித்ராக்குன்னு ஒரு செப்பரேட் ஓட் பேங்க் இருக்கு. கம்பேரிட்டிவ்லி மஞ்சரிக்கு செப்பரேட் ஓட் பேங்க்லாம் இல்ல. நம்ம நிதர்சனமான ஒரு உண்மையை பேச போனா ஓகே. முத்துக்குமரன் அவங்க வந்து ஓட்டு சப்போர்ட்டர்ஸ் தான். போடுறவங்க கரெக்ட். தான் முத்துக்குமரன் ம். மஞ்சரிக்கான அந்த ஓட் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ முத்து வந்து நாமினேஷன்ல வந்துட்டாருன்னா மஞ்சரிக்கான ஓட் பேங்க் வந்து மஞ்சரிக்குன்னு தனி ஒரு ரொம்ப ரொம்ப குறைவான ஓட் பேங்க். அதை ஓகே. நம்ம போன நாமினேஷன்லயும் பார்த்தோம். முத்து மஞ்சரி நாமினேஷன் வந்தப்போ கம்மியாயிடுச்சு மஞ்சரி வந்து அவங்களுக்கு. கடைசிக்கு ஆமா. ஆமா கடைசிக்கு அந்த 3வது பொசிஷன்ல இருந்தாங்க ரஞ்சித், அப்புறம் ரயான், அதுக்கு மேல மஞ்சரி இருந்தாங்க. ஆமா, சோ ஆமா. இப்போ வந்து ரயான் வந்து டிடிஎஃப் இன்கேஸ் டிக்கெட் ஃபினால வின் பண்ணிட்டாரு அப்படின்னா ம். ரயான் வந்து டாப் 5 குள்ள போயிடுவாரு. மஞ்சரி இல்ல அதுக்கு மேல இருக்கவங்க யாராவது வெளியில இல்ல போயிடுவாங்க. அது இன்கேஸ் ரயான் டிடிஎஃப் வின் வந்து பண்ணலனா அந்த வீக் எண்டு தான் ப்ரோ நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஒரு Thursday இல்ல ஆமா Friday ஆமா தான் தெரியும். வீக்கெண்ட் ஆமா ஆனா இது வந்து Tuesday ஆமா ஆர் அப்படி Wednesday நைட் அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு மிட் வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு. இல்ல 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 அப்படி கிடையாது. டிக்கெட் ஃபினால யார் வின் பண்றது தெரியாம எப்படி நீங்க மிட் வீக் எவிக்ஷன்ல அனுப்பிச்சு விடுவீங்க? அதை பண்ண மாட்டாங்க. டிக்கெட் ஓகே. ஃபினால எப்ப மிட் வீக் எவிக்ஷனே இருக்காது. பொட்டி டாஸ்க் அப்ப அந்த மட்டும் தான் வீக் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும். அந்த வீக் ஓகே. இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீக் மேபி இருக்கலாம். ஆமா அடுத்த வீக் ஓகே, ஓகே. டிக்கெட் அப்ப ஃபினாலே இந்த வந்து வீக் அந்த 2 எவிக்ஷன்ஸ் மட்டும் தான். எண்ட் ஆஃப் த வீக் அந்த மாரி தான் இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா ஓகே. அந்த பணப்பெட்டி எடுத்த பிறகு மட்டும்தான் வந்து இன்னொரு எவிக்ஷன் வேணா அவங்க வைக்கலாம். பணம் எடுத்த பிறகு யாராவது ஒரு எவிக்ஷன் வச்சா வைக்கலாம். இது 2 ஆஹ் பணப்பெட்டின்னு சொல்லியிருக்காங்க இந்த தடவ. 2 மணி பாக்ஸ்ன்னு வேற சொல்லியிருக்காங்க. எனக்கு ஓகே என்னவோ ஜாக்லின் வந்து மணி பாக்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்க எல்லாத்துக்கிட்டயும் இப்ப கேட்கிறப்ப அவங்க மனசுக்குள்ள அதுதான் இருக்கும். யாரு எடுப்பாங்க அப்படின்னு ஒரு நோட்டம் விட்டுட்டு, சரி இவங்களுக்குலாம் இந்த மாரி ஐடியா இருக்கா? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப ஃபேமிலிஸ்லாம் வந்து சொன்னப்ப, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து முத்துக்கு தான் இருக்கு அப்படிங்கிறப்ப, அவங்க வந்து அடுத்து என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு தானே பார்ப்பாங்க. அப்படி ஆமா பார்த்தாங்கன்னா அவங்க ஆ. அதனால ஜாக்லின் வந்து பணப்பெட்டி எடுப்பாங்களா அப்படின்றது பார்ப்போம். நம்ம டிக்கெட் ஃபினாலில முடிவு பண்ணிடலாம். நம்ம யார் பணப்பெட்டி எடுப்பாங்கன்றத அந்த ஒரு வாரத்தோட நிகழ்வுல வச்சு கண்டுபிடிச்சிடலாம். யாரு கண்டிப்பா நிச்சயமா எடுப்பாங்கன்னு. ஸோ மஞ்சரியோட நிச்சயமா ஒரு டிக்கெட் ஃபினாலே வந்து ரயான் வின் பண்ணல அப்படின்னா ரயான் அண்ட் தென் மஞ்சரி வின் பண்ணலன்னா அவங்க 2 பேர் தான் போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் புதுசா அந்த ஸ்பீக்கர்ட்ட போயிட்டு அடுத்து நம்ம திரும்ப ஓல்டு ஸ்பீக்கர்ஸ் கிட்டே வந்துடலாம். அகிரா பேசுங்க அகிரா. அத ப்ரோ ராயன், பவி, மஞ்சரி தான் அடுத்த வாரம் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க என் வியூ பாயிண்ட்ல. ஆமா இந்த 3 பேர் தான் இருக்காங்க டேஞ்சர் ஜோன்ல. அப்பமா நீங்க சொன்னீங்களே கேம் இன்னும் கடைசி 3 வாரம்ல இல்லைன்ட்டு, என்ன பொறுத்த வரைக்கும் கேம் இன்னும் அங்க ஃபைனல் ஸ்டேஜ் முத்துக்குமாரன் ஜெயிக்க மட்டும் கேம் இருக்குது. சேனல் சைட்ல இருந்து ஒரு கேம் இருக்குது, பின்ன கண்டஸ்டன்ட் சைட்ல இருந்து இப்ப மஞ்சரி பின்ன ஜாக்லின் பண்ணாங்களா அது கண்டினியூவோ, பின்ன எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ள வந்தப்போ ஒரு கேம் இருக்குது. ஆமா 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 அதான் கேம் இருக்குன்னா என்ன மாதிரினா இதுக்கு மேல அவரோட வாக்காளர்கள் எல்லாம் மனநிலையை மாத்திர முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ் அவ்வளவுதான். அதை செட் பண்ணியாச்சு. சீசன் 6ல அசீம பாத்தீங்களா? எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ள வந்தப்போ எப்படி கிராஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்ட்டு. ஆமா 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 இல்ல அந்த சீசன் 6ல தொடர்ச்சியாவே அசீம் வந்து அவரோட அன்அஃபிஷியல் டாப்ல தான் இருந்துச்சு. இருந்துட்டு ஆனாலும் இருந்தாரு. அது எக்ஸ் கண்டென்ட்ஸ் உள்ள வந்ததும் கிராஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எல்லா ஃபால்ஸ் ஆமா இன்ஃபர்மேஷன் விக்ரம் ஃபேன்ஸ் தேவையில்லாம பண்ணிவிட்டு அது ஒன்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அசீம்க்கு. இல்ல அதுதாங்க சீசன் 6 உடைய கான்செப்டே வேறங்க. அது வந்து அது நிறைய குளறுபடியான ஒரு சீசன் தான். ஆனா என்ன ஒரு நிதர்சனமான உண்மைனா அவர் வாக்கு இதுல வித்தியாசத்துல அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் டாப்ல தான் இருந்தார் அசீம். அதுதான் அப்படியே திரும்பவும் வந்து எக்ஸ் கண்டென்ட்ஸ் உள்ள வந்து என்னாச்சும் ஒன்னு கிளாஷ் பண்ணி விட்டானா அப்போ ஒரு கேம் அதெல்லாம் நடக்காதுங்க. இல்லைங்க இந்த சீசன் டாக்ஸிக் இல்லாத சீசன். சோ அதனால எக்ஸ் கண்டஸ்டன்ட் போயிட்டு யாருமே அந்த மாதிரியான ஒரு முத்துக்குமார் ப்ரோ வந்துட்டு அங்க ஜெயிக் மட்டும் கேம் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும். அல்ல அது இருக்கு. அதாங்க என்னங்க முத்துக்குமரன் கப்பு வாங்குற வரைக்கும் கேம் இருக்குதான். அதுல மாற்றமே கிடையாது. கேம் முடிஞ்சிருச்சுன்றது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூலனா மக்கள் தீர்மானிச்சுட்டாங்க வெற்றியாளர் இவர் தான், வாக்கு எண்ணிக்கையில அவர் தான் 100% மேல இருக்கிறாருன்னு. ரெண்டாவது இன்னும் 25 நாள்ல முத்து அங்க விளையாடாம இருக்க போறது கிடையாது. கண்டிப்பா விளையாடுவாரு. ஸ்கிரீன் டைமே கொடுக்க மாட்டாங்களா எபிசோட்ல, ரெகுலர் எபிசோட்ல? அதோ ஒரு கேம் ஆயிடுச்சு என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல அதான் டிக்கெட் ஃபினாலே இண்டிவிஜுவல் டாஸ்க் தாங்க. அதனால அதுக்குள்ள வந்து நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட முடியாது. இண்டிவிஜுவலா யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அது ஒரு சின்ன ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு. அதுல முத்து வந்து ஸ்ட்ராங், பிசிக்கலாவும் ஸ்ட்ராங், மென்டலி வந்து முத்து ஸ்ட்ராங். அதனால நமக்கு அதை பத்தி வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது டஃப் இருக்கும். டஃப் இருக்கும். ரெண்டாவது அடுத்தது வந்து மணி பாக்ஸ் தான்.
ஸோ மணி பாக்ஸ்லயும் அவருடைய அந்த பயங்கரமான அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுவாப்ல. ஸோ அதனால அதுக்கு தான் சொன்னேன். ஸோ வந்து இந்த இடத்துல ஃபைட்டோ இல்ல மற்ற விஷயங்களோ வந்து ரொம்ப கஷ்டம் ப்ரொஜெக்ட் பண்ணி ரொம்ப பேடா இமேஜ் போறதுக்கு. அந்த அந்த விதத்துல இந்த கேம் வந்து கிடையாது. ஸோ இதுக்கு மேல வந்து அவங்க இண்டிவிஜுவல்ஸை வந்து பாசிட்டிவ் எவ்வளவு காமிக்கிறாங்கன்றது தான் கேம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் தான் சொன்னோம். ஓகே ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் வந்து விபெக்ஸ், அவர்கிட்ட போயிட்டு அடுத்து லாஃபியர்கிட்ட போயிட்டு அப்புறம் கத்திஜா அப்புறம் நவீன். ஓகே, தேங்க்யூ. இப்ப ஒண்ணு சொன்னாரு, இந்த சீசன்ல டாக்ஸிட்டியே இல்ல அப்படின்னு ஒரு சொன்னாரு. குறைவா இருக்குன்னு சொன்னாரு. அன்சிதாவில உள்ள வச்சுட்டு டாக்ஸிட்டியே இல்லைன்னு ஒரு வார்த்தை ஸ்டடுல சொன்னீங்களே. அன்சிதாவில உள்ள வச்சுட்டு டாக்ஸிசிட்டியே இல்லைன்னு சொன்னீங்களே, ஒரு குபீர் மூமெண்ட் எனக்கு. வெளியே போயிட்டாங்க. இப்பவுமே இல்ல 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 இல்ல, எனக்கெல்லாம் அந்த பொம்மை டாஸ்க் அப்போ மஞ்சுரி பொம்மை கையில ஜாக்லின் கையில இருக்கிறனாலயேதான் அவ்வளவு தூரம் உட்கார்ந்தாங்க. இல்லைனால கண்டிப்பா உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு அன்பு கூடணும் அந்த அளவுக்கு வன்மை கூடணும். அவங்க ஆமா, அன்பு அன்லிமிட்டடா காமிப்பாங்க. அதுல இன்டூ எத்தனை மேல போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு உண்மத்துங்க காமிப்பாங்க. அன்பு கூட வன்மை கூட ரெண்டுமே அன்சிதாதான். ரெண்டுமே அவங்கதான், அதுல மாற்று கருத்து இல்ல. இது நான் நேத்து நம்ம இதுல ஒரு ட்ரெண்ட் ஆச்சுல, முத்துக்குமரன் ஜாக்லினும் பேசினது. ஆமா, நான் 82 நாளா நான் பாத்துட்டு இருக்கிறேன்ல அப்படின்னு முத்து சொல்லுவாரு. நீ ஒன்னு ட்ரை